So hello students, so very good morning. So இப்போ வந்து நம்ம வேல்யூ அடிஷன் சீரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ யூபிஎஸ்சியோட ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷன் நோக்கி போயிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் ஸோ இன்னும் பெஸ்ட்டாக என்ன பெர்ஃபார்ம் பண்ண முடியுமோ அதை நம்ம ஃபேக்கல்ட்டிஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அட் த சேம் டைம் நம்மளோட இந்தியன் எக்கனாமியில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி வி கம்ப்ளீட்டட் தி கன்வென்ஷனல் ஏரியாஸ் as well as the current affairs areas also. Okay, so now we have a new idea. Okay, so we are expecting the top 100 current affairs from this coming prelims examination. Okay, so அதை நாங்கள் வந்து டாப் 100 ஆர்டர் பண்ணி ஸோ அதில் வந்துட்டு நம்ம ஒன்று டீச் பண்ண போகிறோம். ஸோ ரைட் நோ we are going to discuss about the part 1 of top 100 expected current affairs from Indian economy for upcoming prelims examination 2020-21. See students, உங்களுக்கு வந்து நல்ல டைம் இருக்கு. ஸோ அக்டோபர் மந்த் ப்ரிலிம்ஸ் போஸ்ட்போன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ யூ ஹாவ் அ லாட் ஆஃப் டைம். ஸோ ப்ளீஸ் யூட்டிலைஸ் தி டைம் ஃபார் யுவர் ப்ரிப்பரேஷன். திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். பிகாஸ் இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் இயர் சில ஷெடியூல்லாம் சொல்லியிருக்கோம். இந்த மந்த்தில் நீங்கள் நெக்ஸ்ட் 5 மந்த் என்ன பண்ண போறீங்க, which means next 3 to 4 months என்ன பண்ண போறீங்க அப்படின்றதை நம்ம பேசியிருக்கோம். ஸோ அதெல்லாம் go and refer to that videos. Okay, and then so economics பொறுத்த வரைக்கும் so out of 100 questions for prelims, okay, paper 1, around 15 plus questions வந்துட்டு economics related வருது. Okay, so 15 plus questions அப்படின்னா 15 to 20 questions வந்துட்டு economicsல வந்து ஷோர் ஷார்ட்டா வருது. ஸோ அந்த 15 to 20 கொஷின்ஸ்ல அரௌண்ட் 10 பிளஸ் கொஷின்ஸ், அதாவது மோர் தென் 50% of the questions are directly related to the current affairs. Okay, see, once நீங்க current affairs related எக்கனாமிக்ஸ் படிக்கணும் அப்படின்னா first of all you may know about the conventional areas of Indian economy. ஸோ இந்த கன்வென்ஷனல் ஏரியா தெரிஞ்சா மட்டும்தான் அது மூலமா படுற அப்ளிகேஷன்ஸ். ஓகே, அந்த கன்வென்ஷனலோட அப்ளிகேஷன்ஸ் இப்போ எக்ஸாம்பிள் இந்தியாவோட ஃபிஸ்கல் டெபிசிட் எவ்வளோ நம்ம தெரிஞ்சா எவ்வளோ தெரியுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி நோ தட் வாட் இஸ் ஃபிஸ்கல் டெபிசிட் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஓகே, ஸோ அப்போ கன்வென்ஷனல் தெரிஞ்சா அப்படின்னா இட் இஸ் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் தி கரண்ட் அஃபேர்ஸ் ஏரியாஸ். ஓகே, ஸோ அதுலேயும் எஸ்பெஷலி பார்த்தீங்க அப்படின்னா பட்ஜெட் அண்ட் எக்கனாமிக் சர்வே, இந்த ரெண்டு ரிலேட்டடா இருக்கிற கரண்ட் அஃபேர்ஸ் ஏரியா தான் நிறைய இருக்கு. சி ஆல்ரெடி நம்ம உங்களுக்கு எக்கனாமிக் சர்வே நல்லா டீடைல்டா டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். ஈவன் பட்ஜெட் ஆல்சோ வி டிஸ்கஸ் வெரி டீடைல்டு இன் மேனர். ஓகே, ஸோ அதெல்லாம் நான் பாருங்க. ஓகே, இப்போ இந்த இனிஷியேட்டிவ்ஸ் வந்து குமுலேட்டிவா. ஓகே, ஸோ மேபி எது வரைக்கும் சார் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும் ஃபார் அப்கமிங் ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷன் அப்படின்னும் போது அக்டோபர் அப்படின்றனால ஸோ யூ மே கோ ஃபார் அப் டு செப்டம்பர் வரைக்கும், செப்டம்பர் இல்லை ஆகஸ்ட் வரைக்கும் கூட நீங்க கரண்ட் அஃபேர்ஸ் நீங்க ரீட் பண்ணலாம். ஓகே, ஸோ நம்ம இங்க இருக்கிற இந்த டாப் 100 எக்ஸ்பெக்டட் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னும் போது லாஸ்ட் இயர், அதாவது 2020 ஜூன் மந்த்ல இருந்து, ஸோ ப்ளீஸ் நோட் இட், எப்போ இருந்து எடுக்கிறோம், ஸோ ஜூன் 2020ல இருந்து ஸோ இப்போ வந்து அப் டு February, ஓகே, 2021. ஸோ இந்த வந்து ஒரு 8 மந்த்துக்கு உண்டானதை மட்டும் தான் இப்போ நம்ம எடுத்துருக்கிறோம். அதில் நான் டாப் 100 எடுத்துருக்கிறேன். அண்ட் தென் ரிமைனிங், ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் டாப் 100 அண்ட் ரிமைனிங் வந்து திங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரம் மார்ச் டு அண்ட் தென் ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர். ஸோ செப்டம்பர் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ வில் டிஸ்கஸ். ஓகே, மேபி செப்டம்பர் கூட தேவையில்லை, ஆகஸ்ட். ஓகே, ஸோ இந்த ஏரியாஸோட முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸை நம்ம கம்மிங் டேஸ்ல வந்து, அதாவது கம்மிங் மந்த்ல வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, இன்கேஸ் நம்மளுக்கு அது ரொம்ப டைம் அவைலபிள் இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் வி கம்ப்ளீட்டட் டு நெக்ஸ்ட் மந்த், அப் டு நெக்ஸ்ட் மந்த். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் மந்த் ஜூன் மந்த் போயிட்டோம் அப்படின்னா மார்ச் வரைக்கும் இருக்கிற அந்த 2 மந்த்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, see please student, very very important, இந்தியன் எக்கனாமில ஜென்ரலா ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ்க்கு கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. ஸோ ஒன்ஸ் யூ ஆர் ஸ்கோரிங், இப்போ எக்ஸாம்பிள் 20 கொஸ்டின்ஸ் இருக்கு, இதில் நீங்க அவுட் ஆஃப் 15 plus 18 கொஸ்டின்ஸ் நீங்க கரெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ த winning percentage for the prelims examination is comparatively higher than other students. ஓகே, ஏன்னா நீங்க இதுல 18 கொஸ்டின்ஸ் கரெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த பாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது நீங்க ப்ரிலிம்ஸ் கிராஸ் பண்றதுக்கு அந்த 50% ஆஃப் கொஸ்டின்ஸ் கரெக்ட், அந்த மார்க் வந்து உங்களுக்கு ஈஸியா வந்துடும். ஓகே, ஸோ அதனால ப்ளீஸ் பி அவேர், ப்ளீஸ் பி டேக் நோட்ஸ், நம்ம சொல்றது எல்லாத்தையும் எழுதிக்கங்க. ஸோ நான் ஒரு டீடைல்டு டிஸ்கஷன் தான் பண்றோம். Okay, I think this session is very useful for you. Okay, anyhow, so don't wait, we go for the first current affairs. Okay,
So in this session இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம 7:30 இருந்து 9:30 வரைக்கும் டிஸ்கஸ் பண்றோம். இது வந்து part 1. Okay, maybe we are going to cover first 25 current affairs. Okay, in this session. Okay, so first current affairs, ASEAN portal, ASEEM portal. Okay, so recently the government of India developed more number of portals. Okay, so portal is nothing but it is a something நம்ம வெப்சைட்ல நம்ம வந்து அந்த அப்ளிகேஷன்ஸ் மூலமா நம்ம வந்து இன்டர்நெட் ஆக்சஸ் பண்ணி, ஓகே, ஸோ அது மூலமா நம்ம சில இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அந்த போர்ட்டல் அப்படின்ற ஒன்று கிரியேட் பண்றாங்க. ஒன்ஸ் த போர்ட்டல் இஸ் கிரியேட்டட் அப்படின்னா இட் மே பி யூஸ்ஃபுல் ஃபார் தி ஆல் தி பீப்புள் தோஸ் ஹூ ஆர் ரிலேட்டட் டு தட் பர்டிகுலர் ஃபீல்ட். ஓகே, ஸோ ரைட், அதே மாதிரி இந்த ASEAN போர்ட்டல் அப்படின்றது ஃபார் வாட், எதுக்காக கொண்டு வந்திருக்காங்க, யார் கொண்டு வந்திருக்காங்க, வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் ஆஃப் தட் போர்ட்டல், ஸோ எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். Please note it. So ASEEM portal, ASEAN portal, the Ministry of Skill Development and Entrepreneurship, MSDE. Okay, please note it. So Ministry of Skill Development and Entrepreneurship அப்படின்ற ministry இருக்கு, has launched Atmanirbhar Skilled Employer Mapping Portal. Please note it. So ASEAN portal is nothing but Atmanirbhar. Atmanirbhar is nothing but self-reliant. Okay, so Atmanirbhar Skilled Employer Mapping Portal. Okay, so this is the abbreviation of ASEAN. Okay, so for what? To help skilled people find sustainable livelihood opportunities. Please note it, Paul. This is very, very important. General ASEAN portal அப்படின்னா என்னன்னு கூட கொஸ்டின்ல கேட்கலாம். Okay, so to help skilled people find sustainable livelihood opportunities. Okay, so because of the corona lockdown nala, so most of the people again return back their hometowns, right? So அந்த people identify பண்ணி அவங்களோட ஸ்கில்க்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம வந்து நான் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும். இப்படி கொடுக்கறது மூலமா சம்திங் வில் கெட் என்னது பேசிக் என்ன சொல்றது லைவ்லிஹுட் சப்போர்ட்ஸ் அவங்களுக்கு இருக்கும். கரெக்டா இல்லையா? Right, so அதுதான் to help skilled people find sustainable livelihood opportunities. Okay, so this is very important in the Ministry of Skill Development and Entrepreneurship. So the portal is expected to improve the information flow and bridge the demand supply gap in the skilled workforce market. Okay, actually through this portal, so the employer also know, so what are how many employees are there in the particular districts, particular states. Okay, so and the employee also know, okay, whether we are going to get jobs or not. So there is another platform for the employer and the employee management. Okay, the next, developed and managed by National Skill Development Corporation. Please note it, Pa. So who are actually the body to develop this National Skill Development Corporation in collaboration with Bangalore-based company Better Place. Okay, so actually this was developed and managed by NSDC. Okay, see most of the schemes, okay, not only for this portal, any schemes which is related to the skill development and the training programs எல்லாமே வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் பண்றது யாருன்னா, ஸோ இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் என்டர்பிரினர்ஷிப் உள்ள இருக்கிற ஒரு இண்டிபெண்டன்ட் ஆர்கனைசேஷன் நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். ஸோ இந்த நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் மூலம் என்ன பண்றாங்க, ஆல் தோஸ் திங்ஸ் ஆர் டெவலப்டு. ஓகே, anyhow, for especially this portal was developed and managed by National Skill Development Corporation and in collaboration with the Better Place, the company which is present in Bangalore. Okay, and the next paranga, artificial intelligence based platform. It will provide real-time data analytics about the demand and supply pattern including industry requirements, skill gap analysis, demand per district state cluster, okay, key workforce supplier, key consumers, migration pattern, multiple potential career prospects for candidates. Okay, see அப்ப ஜெனரலா வந்து பாத்தீங்க அப்படின்னா, so through this portal மூலமா, so the even work opportunitiesல இருந்து employers demandsல இருந்து, sorry, employee demandsல இருந்து
அந்த ஸ்கில் கேப் அனாலிசிஸ், ஓகே, என்னென்ன கஸ்டமர்ஸ்லாம் வேணும், கன்சியூமர்ஸ்லாம் வேணும், இந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்க வந்து அனலைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இட் வில் enable policymakers to take a more objective view of various sectors in the economy. So yes, so in the portal so we know that how many people are unemployed, how many people are skilled labor but they are not getting employment opportunities. So அப்போ வந்து அந்தந்த ஏரியாஸ்ல இருக்க அந்தந்த ஸ்டேட்ல இருக்கிற மினிஸ்டர்ஸ், ஓகே, ஸோ பாலிசி மேக்கர்ஸ், தே வில் கோ அண்ட் மேக் பாலிசிஸ் ஃபார் தட். கரெக்டா இல்லையா? ரைட். ஸோ அப்போ வந்து இந்த பிளாட்ஃபார்ம் மூலம், இந்த ஹவுசிங் போர்ட்டல் மூலமா ஸோ நம்மளுக்கு தெரிஞ்சு போயிடும். ஓகே, அண்ட் தென் இட் வாஸ் ட்ரிவன் பை பிரைம் மினிஸ்டர் அசர்ஷன் ஆஃப் இந்தியா அஸ் அ டேலண்ட் பவர் ஹவுஸ். ஓகே, ஸோ ஆக்சுவலி இந்த ஹவுசிங் போர்ட்டல் வந்துட்டு நம்ம எப்படி கூட சொல்லலாம். ஓகேங்களா, இந்தியா வந்து பாத்தீங்க அப்படின்னா இட்ஸ் கம்ப்ளீட்லி லார்ஜ் நம்பர் ஆஃப் ஒர்க் ஃபோர்ஸ் விச் இஸ் பிரசன்ட் இன் இந்தியன் பாப்புலேஷன். ஆல்மோஸ்ட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் காட் யங் பாப்புலேஷன். ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்தியா இஸ் அ டேலண்ட் பவர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ரைட். ஸோ அட் தி இந்தியா குளோபல் வீக் 2020 சமிட், ஸோ அந்த சமிட்ல வந்து பிரைம் மினிஸ்டர் இப்படி சொல்லியிருக்கிறார், இந்தியா வந்து அதனாலதான் ஸ்கில்டு லேபர் அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கோம். ஓகே, நார்மல் லேபர் எம்ப்ளாய்மெண்ட் பேசாம ஸ்கில்டு எம்ப்ளாயர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகே, ஸோ இந்தியா குளோபல் வீக் 2020 சமிட்ல ஸோ த பிரைம் மினிஸ்டர் சொல்றாரு இந்தியா இஸ் அ டேலண்ட் பவர் ஹவுஸ். இதெல்லாம் நம்ம மைண்ட்ஸ்ல யூஸ் பண்ணிக்கலாம்ப்பா. இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். It will further re-engineer the vocational training landscape in the country, ensuring a skilling, upskilling, reskilling in a more organized setup. புரியுதுங்களா? ஸோ த்ரூ திஸ் ப்ரோக்ராம் மூலமா என்ன பண்ணலாம், நம்ம நிறைய வந்துட்டு செலக்டட் தி ஸ்கில்டு பீப்புள்ஸ். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் பாருங்க. ஸோ ஃபங்க்ஷனிங், so also available as an applications. Okay, so இது mobile apps ஆவும் இருக்கு. It consists of 3 IT based interface. So employer portal தனியா இருக்கு. So employer onboarding, demand aggregation, candidate selections. So இது employer portal. And dashboardல பாத்தீங்க அப்படின்னா reports, trends, analytics, highlights, gaps இதெல்லாமே நம்ம கொடுத்துருப்பாங்க. ஸோ த்ரூ திஸ் இந்த இதுக்குள்ள போயிட்டு நம்ம எந்ததுக்கு தேவையான என்னென்ன ரிப்போர்ட்ஸ், எப்படி இருக்கு, என்னென்ன கேப்ஸ் இருக்கு, அதை நம்ம அனலைஸ் பண்ணிக்கலாம். And candidate applications also there. So create and track the candidate profile and share job suggestions. Okay, so once upon நீங்க வந்துட்டு for example you want employment அப்படின்னா, ஸோ நீங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரொஃபைல், ஸோ அதை வந்து ரிவ்யூ பண்ணியிருக்கிறாங்களா, ஓகே, உங்களுக்கு ஜாப் சஜஷன் பண்ணியிருக்கிறாங்களா, எல்லாமே தெரியும். ஓகே, ஸோ அப்போ ஆல் தோஸ் பீப்புள் ஆர் கனெக்டட் இன் தி சிங்கிள் பிளாட்ஃபார்ம். ஓகே, ஸோ ரொம்ப வெரி குட் பிளாட்ஃபார்ம்ங்க. So benefits, what are the benefits of this ASIM portal to skilled workforce? First of all, அந்த யார் யாருக்கெல்லாம் வேலை வேணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு it will have a provision for registration and data upload for workers across job roles, sectors and geography. Okay, see before that நீங்க for example skilled labor இருப்பீங்க, பட் உங்க ஸ்டேட்ல வந்து பெருசா உங்களுக்கான டிமாண்ட் இருக்காது. பட் ஒன்ஸ் யூ ஆர் என்டரிங் யுவர் டேட்டா இன்டு தி ASIM portal, ஸோ அக்ராஸ் இந்தியா, ஸோ யுவர் டேலண்டட் மைட் பி என்னது த்ரோலி செக்கிங். ஓகே, எந்தெந்த ஸ்டேட்டுக்கு ரெக்யர்மெண்டா இருக்கோ, ஸோ மேபி அங்கே நீங்க வந்து எம்ப்ளாய்மெண்ட்டுக்காக நீங்க போகலாம். ஓகே, அடுத்து இட் வில் ஹெல்ப் இன் ஸ்ட்ரென்தனிங் இண்டஸ்ட்ரி ரெலவெண்ட் ஸ்கில்ஸ் and explore emerging job opportunities, especially in the post-COVID era. Okay, see once இந்த மாதிரி இந்த கோவிட்க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஸ்கில்டு லேபர்ஸ்க்கான டிமாண்ட்ஸ் அதிகமா இருக்கு. பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் அகைன் கோவிட்க்கு அப்புறம் அவங்க ரிட்டர்ன்ஸ் அவங்க ஊருக்கு போயிட்டனால, ஸோ அப்போ ஸ்கில்டு எம்ப்ளாய்மெண்ட் நிறைய டிமாண்டடா இருக்கு. ஸோ ஒன்ஸ் இதில் நீங்கள் அப்லோட் பண்ணுறது மூலமா ஸோ யூ வில் கெட் அந்த இண்டஸ்ட்ரீஸ்க்கு ஏற்ற மாதிரி கரெக்டான உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் கிடைக்க சான்சஸ் இருக்கு. Candidate data coming to Skill India portal from various states and central skilling scheme will be integrated, including that from Pradhan Mantri Kaushal Vikas Yojana and fee-based program, National Urban Livelihood Mission, Deen Dayal Upadhyaya Gramin Kaushalya Yojana. Okay, see once உங்களுடைய ப்ரொஃபைல் எல்லாமே அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி மல்டிபிள் ஸ்கீம்ஸ்ல உங்களோட ப்ரொஃபைல் வந்துட்டு ஃபார்வர்ட் பண்றாங்க. ஸோ த்ரூ தி ஸ்கீம்ஸ் மூலமா யூ வில் கெட் வெரைட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஓகே, ஸோ ஜென்ரலி the skilled workforce, it is a very good benefit for that particular portal. And for migrants, database of labor migrants in Indian states and overseas citizens who return to India under Vande Bharat mission
SWAT's skill card has been integrated with the ASIM portal. Even பாருங்க, so Vande Bharat missions மூலமா ஃபாரின்ல இருந்து இந்தியாவுக்கு வந்த இந்தியன் ஒர்க்கர்ஸா இருக்கட்டும், ஸ்கில்டு லேபரா இருக்கட்டும், அண்ட் தென் இந்த மாதிரி இப்போ இந்த சுவாதேஷ் மூலமா ஸ்கில் கார்டு கொடுத்துருப்பாங்களே, ஸோ இந்த பீப்புளும் வந்து பாத்தீங்க அப்படின்னா மைட் பி இன்டெகிரேட்டட் டு தட் பர்டிகுலர் போர்ட்டல். ஸோ இதனால உங்களுக்கு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் கண்டிப்பா. அண்ட் தென் பாருங்க, அப்ப மைக்ரன்ஸும் தே ஆர் கெட் பெனிஃபிட்டட். Employers அப்படின்னும் போது they will able to assess the availability of skilled workforce and formulate their hiring plans. Okay, ஸோ அப்போ இன்கேஸ் இந்த போர்ட்டலை பார்க்கறது மூலமா ஸோ அந்த பிஸ்னஸ் பண்ற பீப்புள் ஓகே அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி நம்ம வந்து எவ்வளோ ஸ்கில்டு பீப்புள் வேணும், அதை எப்படி ஹையர் பண்ணலான்ற எல்லாமே ரெடி பண்ணுவாங்க. ஸோ அப்போ தெர் இஸ் அ வின்-வின் சுச்சுவேஷன் ஃபார் தி எம்ப்ளாயி, எஸ்பெஷலி ஸ்கில்டு எம்ப்ளாயி, அண்ட் தென் ஃபார் தி மைக்ரன்ஸ் who are returns from abroad to India. Okay, and then finally employer. Okay, so all those get benefited, okay, through this ASIM portal. Okay, so please note it. So ASIM portal is very important. Actually this ASIM portal managed and developed by National Skill Development Corporation under the Ministry of Skill Development and Entrepreneurship. Okay, this is our first current affairs. Okay, so we'll go to the second one. Yes, periodic labor force survey. Actually நீங்க நிறைய நியூஸ்ல பார்த்திருப்பீங்க இந்த மாதிரி ஒரு சர்வே வந்துட்டே இருக்கு அப்படின்னு. Okay, first of all, what is that periodic labor force survey? So under the survey, what are the things going to measure? Okay, see, the periodic labor force survey அப்படின்றது மூலமா தான் we find the status of unemployment. Okay, and then unemployment rate. So they எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்க போறோம். Okay, see, first of all, unemployed அப்படின்னா யாரு அப்படின்னா the person who are seeking the job, who are interested to work, who are educated, but the job opportunities is not available. Okay, so that kind of person may be called as unemployed அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேங்களா, right? So in the unemployment topic is very very important. Under this topic, the types of unemployment is essential for your prelims examination. Okay, அதுதான் அதிகமா questions கேக்குறாங்க. Anyhow, apart from that, so பாருங்க, periodic labor force survey. Okay, it is the India's first computer based survey which gives estimates of key employment and unemployment indicators. Okay, so they provide estimates about employment and unemployment indicators like labor force participation rate. Please note it, labor force participation rate, worker population ratio, okay, proportion unemployed and unemployment rate. So proportion of unemployed people, unemployment rate in rural households annually and on quarterly basis for the urban households. Okay, so பாருங்க, இந்த periodic labor force survey வந்து பாத்தீங்க அப்படின்னா first of all labor force participation rate, okay, அது கண்டுபிடிக்கிறாங்க, worker population ratio, okay, and then proportion of people in under unemployed people, okay, அது கேக்குறாங்க, அது கண்டுபிடிக்கிறாங்க. Unemployment rate is very very important. Okay, so through this policy, through this rate only, so our policy maker going to generate more number of employment opportunities through schemes மூலமா இல்ல investments மூலமா கொண்டு வருவாங்க. So in rural households, okay, annually, and then quarterly basis வந்துட்டு urbanலயும் பண்றாங்க. ஓகேங்களா, okay, so இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரொம்ப பாருங்க. So the periodic labor force survey also gives the distribution of educated and unemployed people. Okay, so educated எவ்வளவு பேர் இருக்காங்க, unemployed people எவ்வளவு பேர் இருக்காங்கன்றது தெரியும், which in turn can be used as a basis for skilling of youth to make them more employable by industry. Okay, so through the survey மூலமா so அந்த பீப்புளுக்கு எம்ப்ளாய்மெண்ட் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்கு. The survey was launched in 2017 and the first annual report was released July 2017 to June 2018. Okay, so in the period கான ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா, so July to June, covering both rural and urban areas in May 2019. Okay, so first of all the report வந்து May 2019 ல ரிலீஸ் ஆயிருக்கு. See, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் periodic labor force survey.
ஓகே, ஸோ இப்போ அவங்க என்னென்ன இதெல்லாம் ரிலீஸ் பண்றாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட் இஸ் மீன் பை தட் லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட் அப்படின்னா என்ன அர்த்தம்? லேபர் ஃபோர்ஸ் அப்படின்னா யாரு? சி ஃபர்ஸ்ட் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. ஒர்க் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஒர்க் ஃபோர்ஸ் அப்படின்னா என்ன? who are all getting என்னது who are all in job. ஓகேங்களா? யார் யாரெல்லாம் ஜாப்ல இருக்கிறாங்க, அதாவது ஆர் ஒர்க்கிங், யார் யாரெல்லாம் வேலை பார்க்குறாங்க. ஸோ தே ஆர் கால்ட் அஸ் ஒர்க் ஃபோர்ஸ், ரைட்? லேபர் ஃபோர்ஸ் அப்படின்னும் போது ப்ளீஸ் நோட் இட், லேபர் ஃபோர்ஸ் அப்படின்னாலும் வேலை பார்க்குறவங்க மட்டும் கிடையாதுப்பா. ஸோ who are all in the job, who are all also in job, and also people who are searching for the jobs. ஓகே, ஸோ ஜாப் ஆல்ரெடி இருக்கிறவங்க பிளஸ் ஜாப் சீக்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, ஜாப் சர்ச் பண்றவங்க, உங்க ரெண்டு பேருமே சேர்ந்து தான் லேபர் ஃபோர்ஸ். ப்ளீஸ் நோட் இட். ஓகே, ஸோ லேபர் ஃபோர்ஸ் இஸ் நாட் ஓன்லி மென்ஷனிங் தி already the people who are having jobs, but also added to the people who are searching for the jobs. ஓகேங்களா? ஸோ உங்க ரெண்டு பேரும் சேர்த்து தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா லேபர் ஃபோர்ஸ் அப்படின்றோம். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த லேபர் ஃபோர்ஸ் என்ன தெரிஞ்சாதான் இது மூலமா நம்ம லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட், அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் கால்குலேட் பண்ண முடியும். ப்ளீஸ் நோட் இட். ஓகே, கொஸ்டின்ல கேட்பாங்க ப்ரிலிம்ஸ்ல, லேபர் ஃபோர்ஸ் அப்படின்னும் போது ஒன்லி பீப்புள் எம்ப்ளாய்டு இன் இண்டஸ்ட்ரீஸ் இல்லை கம்பெனிஸ், அவங்க மட்டும்தான் லேபர் ஃபோர்ஸ் கிடையாது. The people who are searching for the employment opportunities, that is also comes under the labor force. பாருங்க, so labor force participation rate, it is the percentage of people in labor force. Okay, பாருங்க யார் யாரு, those who are working or seeking or available for work. Okay, so அந்த work பண்ற people labor force தான் வருவாங்க. job seeking, okay, job search பண்ற people labor force வருவாங்க. because they ஏன் அவங்க search பண்றாங்க, அவங்க இன்னும் job கிடைக்கல சார், job கிடைக்கல, but they are very as soon as possible they are going to get the jobs. Okay, because the job is available அந்த மாதிரி. ஓகே, ஸோ அப்ப இதுதான் நம்மளுடைய லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் பாப்புலேஷன்ல how many people, ஓகே, in labor force அதை பார்க்குறோம் அப்படின்னா that is labor force participation rate. புரியுதுங்களா? ஸோ ப்ளீஸ் நோட் that it is the percentage of people in labor force, ஓகே, இன் தி பாப்புலேஷன். ஸோ எவ்வளோ இப்போ மொத்த பாப்புலேஷன்ல எவ்வளோ பேர் லேபர் ஃபோர்ஸ்ல இருக்கிறாங்க. லேபர் ஃபோர்ஸ் அப்படின்னா ஜாப்ல இருக்கிறவங்களும் பிளஸ் ஜாப் சர்ச் பண்றவங்களும் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ஓகே, அண்ட் தென் ஒர்க்கர் பாப்புலேஷன் ரேஷியோ, இட் இஸ் த பெர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் இட் இஸ் த பெர்சன்டேஜ் ஆஃப் எம்ப்ளாய்டு பீப்புள். ஸோ இங்கே வந்து நம்ம லேபர் ஃபோர்ஸ் எடுத்துக்க மாட்டோம், ஒன்லி ஒர்க்கிங் பாப்புலேஷன்ஸ் மட்டும், ஒர்க் ஃபோர்ஸை மட்டும் எடுத்துக்கிறோம். ஒர்க்கர் பாப்புலேஷன் ரேஷியோ அப்படின்னா ஸோ பாப்புலேஷன்ல எவ்வளோ பேர் எம்ப்ளாய்டா இருக்கிறாங்க, ஜாப் சர்ச் பண்றவங்க நம்ம எடுத்துக்க மாட்டோம். ஓகேங்களா? அண்ட் தென் ஃபைனலி அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் அப்படின்னும் போது திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கொஸ்டின்ல கேட்பாங்க அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் அப்படின்னா, ஸோ இட் ஷோஸ் தி பெர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் அன்எம்ப்ளாய்டு அமாங் லேபர் ஃபோர்ஸ். ஓகே, ஸோ அப்போ லேபர் ஃபோர்ஸ் அப்படின்னும் போது வி ஹாவ் என்னது ஜாப் ஆல்ரெடி இருக்கிறவங்க பிளஸ் ஜாப் சர்ச்சிங், ஓகேங்களா, சீக் பண்றோம்னு சொல்லிட்டோம். ஓகேங்களா? ஸோ இதுல எவ்வளவு பேர் அன்எம்ப்ளாய்டா இருக்காங்க அப்படின்னா அந்த ஜாப் சர்ச் பண்றவங்க மட்டும் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. ஸோ தட் இஸ் என்னது என்ன சொல்றது அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட். புரியுதுங்களா? ஸோ அப்போ லேபர் ஃபோர்ஸ்ன்னு எழுதிட்டு, ஸோ லேபர் ஃபோர்ஸ் நம்பர் ஆஃப் பீப்புள் லேபர் ஃபோர்ஸ் நம்பர் ஆஃப் பீப்புள் அன்எம்ப்ளாய்டு, எவ்வளவு பெர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் அன்எம்ப்ளாய்டுன்னு பார்த்தோம்னா தட் இஸ் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட். ஓகேங்களா? ஸோ ப்ளீஸ் பி நோட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட்பா. ஓகே, ஸோ நம்ம லேபர் ஃபோர்ஸ்ல எடுத்துக்கிட்டு அதுல நம்ம எவ்வளவு பேர் அன்எம்ப்ளாய்டு, பெர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் அன்எம்ப்ளாய்டு அமாங் லேபர் ஃபோர்ஸ், லேபர் ஃபோர்ஸ்ல எவ்வளவு பேர் அன்எம்ப்ளாய்டா இருக்கிறான்னு பார்த்தோம் அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட். ஓகே, ரொம்ப ரொம்ப முக்கியமானது, கொஸ்டின்ஸ் அடிக்கடி கேட்பாங்க. ஓகேங்களா? ரைட். ஸோ அப்ப நம்ம இந்த மூணுமே வந்து கண்டுபிடிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ பாருங்க, India's unemployment rate fell between July 2018 and June 2019. Okay, to 5.8% from 6.1% during the same period of 2017-18. Okay, ஸோ கிட்டத்தட்ட நம்மளுடைய அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்துட்டு ரெடியூஸ் ஆயிருக்கு அப்படின்றாங்க. அண்ட் ஈவன் அஸ் தி லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட் ரோஸ் டு 37.5% from 36.9%. ஸோ லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸோ த பார்ட்டிசிபேஷன், ஓகே, இன் டு தி பாப்புலேஷன். ஓகே, ஒர்க்கிங் அதாவது மொத்த பாப்புலேஷன்ல லேபர் ஃபோர்ஸ் அந்த ஜாப் சர்ச் பண்றவங்க ஜாப்ல இருக்கிறவங்களோட ரேஷியோ அதிகமாயிருக்கு அப்படின்றாங்க. ஓகேங்களா? ஸோ ஃப்ரம் 36.9% 37.5%. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட் அதிகமா இருக்கு அப்படின்னா அப்போ அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் கம்மியா தானே இருக்கும்,
ரைட்? அதனால தான் 6.1ல இருந்து 5.1 போயிருக்கு. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, தி ஒர்க்கர் பாப்புலேஷன் ரேஷியோ ஆல்சோ இன்க்ரீஸ்டு. ஓகே, ஸோ பாருங்க, ஸோ 34.7% இருந்து 35.3% இன் 2017-18. ஓகே, அர்பன் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் ரெடியூஸ்டு டு 7.8% இருந்து 7.7%. ஓகே, அதே மாதிரி ரூரல்ல பார்த்தீங்கன்னா 5.3% இருந்து 5%. ப்ளீஸ் நோட் இட் பா, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அர்பன் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரீசெண்ட் டைம்ஸ்ல அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா. ஸோ ரீசெண்ட் டைம்னா இந்த கொரோனா டைம்ல மேபி இன்க்ரீஸ் ஆயிருக்கும். பட் the periodic labor force survey report between 2017 to 18 எடுத்துட்டீங்க அப்படின்னா, ஸோ போத் அர்பன் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் அண்ட் ரூரல் இந்தியா அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா ரிடியூஸ் தான் ஆயிருக்கு. ஓகே, 7.8ல இருந்து 7.7 போயிருக்கு, 5.3ல இருந்து 5% போயிருக்கு. ஸோ ஃபார் 2018-19. ஓகே, and female participation rate improved in both urban and rural India. So during the period, பாருங்க, so 18.6%, already 17.5% இருந்து 18.6. அப்ப see, so the year 2018-19, ஓகேங்களா? so 2018-19 பொறுத்த வரைக்கும் labor force participation rate, unemployment rate, and then worker population ratio, and then female participation rate எல்லாமே இன்க்ரீஸ் ஆயிருக்குப்பா. ஓகே, ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து பாருங்க, இதுல முக்கியமானது நம்மளுக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் முக்கியம். ஓகே, ஓகே, அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து பாத்தீங்கன்னா ரெடியூஸ் ஆகும். கரெக்ட்? ஓகே, okay, to retain the falling trend in unemployment rate in 2019-20, which was witnessed a long nationwide lockdown between March and June to prevent the spread of COVID-19. Okay, so resulting a job losses across sector. Okay, so எல்லாருக்குமே தெரியும், நம்ம June to 2018-19 is good in employment, generating of employment opportunities. In terms of 2019-20 எடுத்துட்டீங்க அப்படின்னா, ஸோ பிகாஸ் ஆஃப் லாக்டவுன், ஸோ அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைல இருந்திருக்கு. ஓகேங்களா? ரைட். ஸோ அக்கார்டிங் டு தி மந்த்லி டேட்டா from the Center for Monitoring Indian Economy. So this is also one of the organization. So to calculate unemployment rate and all those things. Center for Monitoring Indian Economy. Okay. The unemployment rate in India shot up significantly from 7.87% in June 2019 to 23.48% in May 2020. Okay. So approximately 1 year சொல்றாங்கப்பா. பாருங்க, அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து 7.87%ல இருந்து கிட்டத்தட்ட பாருங்க 23.48% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகே, this is a very important fact. Please note it. Actually, this was the data for Center for Monitoring Indian Economy. இது யாரு கொடுக்குற அந்த டேட்டாவை? Center for Monitoring Indian Economy. Please note it. Unemployment rate last 1 yearல பாருங்க 7.87%ல இருந்து 23.48% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. Please be note. ஓகே, ஸோ இதெல்லாம் நம்மளுடைய மெயின்ஸ் எக்ஸாம்ஸ்ல எழுதணும். ஓகே, பிகாஸ் ஆஃப் கொரோனா, ஸோ த லாக்டவுன் in India's unemployment rate is increased significantly. Okay, multiple times increase ஆயிருக்கு. 23.48% of people வந்து they are losing, அதாவது அன்எம்ப்ளாய்டா மாறி இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் போது ஸோ அவங்களுடைய லைவ்லிஹுட் திங்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க. அவங்க நெக்ஸ்ட் அவங்களோட ஃபேமிலி சப்போர்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஓகே, ரைட், நெக்ஸ்ட் போகலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் தி செகண்ட் இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ், பீரியாடிக் லேபர் ஃபோர்ஸ் சர்வே. ஸோ அகெயின் இந்த டெஃபினேஷன் எல்லாமே பார்த்துக்கோங்க. ஓகே, அந்த லேபர் ஃபோர்ஸ் மட்டும் என்ன தெரிஞ்சா போது இட் இஸ் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் ஆல் தோஸ் திங்ஸ். ஓகே, நெக்ஸ்ட். ஸோ GI tag for basmati rice. Okay, right. See, actually it is very important because முன்னாடியே தெரியும் பாஸ்மதி ரைஸ் வந்து நம்ம GI tag கொடுத்துருக்கிறோம். And then UPSC prelims examsல questions கேட்டிருக்காங்க, which one of the following items we have exported more to the foreign nations அப்படின்னு கேட்டிருக்காங்க. That is basmati rice. அது எல்லாமே தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. See, நம்ம எக்ஸ்போர்ட் பண்ற திங்ஸ்ல எக்ஸாம்பிள், நம்ம எக்ஸ்போர்ட் பண்றது மூலமா we are getting around 100 rupees வச்சுக்கோங்க. அதுல மோர் தென் 50 rupees வந்துட்டு கம்ஸ் ஃப்ரம் அக்ரிகல்ச்சர் செக்டர். ஸோ அக்ரிகல்ச்சர் எக்ஸ்போர்ட் பண்றது மூலமா நம்மளுக்கு கிடைக்குது. அதுல மெயின் ஐட்டம் வந்து பாத்தீங்கன்னா பாஸ்மதி ரைஸ். ஓகே, அரௌண்ட் இன் இந்தியா கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 7 states, ஓகேங்களா, they are getting GI tag. ஓகேங்களா, ஒரு ஸ்டேட் கிடையாதுப்பா, 7 states. ஓகேங்களா, 7 basmati rice producing states get GI tag for the basmati rice. ஓகேங்களா,
ஸோ இப்போ ரீசன்ட் கான்ட்ரவர்சிஸ் என்ன அப்படின்னா இந்த 2021ல ஈவன் பாகிஸ்தான் ஆல்சோ அப்ளைடு ஃபார் ஜிஐ டேக், அதாவது வித்தின் அந்த கண்ட்ரிக்குள்ளர ஜிஐ டேக் கொடுத்துருக்காங்க அங்கேயும். பட் ஒன்ஸ் நீங்க இன்டர்நேஷனல் லெவல்ல நீங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்றீங்க அப்படின்னா ஸோ தெர் மைட் பி சம் கான்ட்ரவர்சி, ரைட்? ஸோ ஆல்ரெடி இந்தியா கொடுத்துருக்காங்க, அப்புறம் எப்படி நீங்கள் கொடுப்பீங்க அப்படின்ற இஷ்யூஸ் இருக்கு. நீங்க அதை நம்ம ஒன் பை ஒன்னா டீல் பண்ண போறோம். ப்ளீஸ் ரெஃபர் டு தட். ஓகே. The All India Rice Exporter Association, okay, has appealed to the government to protect the integrity of basmati rice after Madhya Pradesh had put pressure on the central government for seeking GI tag for basmati produced in 13 districts of MP. Okay. ஸோ அப்போ ஜென்ரலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ பாஸ்மதி ரைஸ் அப்படின்னும் போது அது ஒரு வெரைட்டி, ஓகேங்களா? ஸோ அதை வந்து கிட்டத்தட்ட மத்திய பிரதேச 13 டிஸ்ட்ரிக்ட்ல ப்ரொடியூஸ் பண்றாங்க. மேபி மத்திய பிரதேஷ் கவர்மெண்ட் ஆல்சோ அது ஆஸ்கிங் தி ஸ்டேட்டஸ் ஆஃப் ஜிஐ டேக். ஓகே. ஸோ இன் 2010 அக்ரிகல்ச்சரல் அண்ட் ப்ராசஸ்டு ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி, ஓகே, ஸோ ப்ளீஸ் நோட் இட், அக்ரிகல்ச்சரல் and processed food products export development authority got GI tag for basmati rice for the region located in Indo-Gangetic plain. So அந்த Indo-Gangetic plain சொல்ற அந்த ஏரியாஸ்ல இருக்கிறது மட்டும்தான் வந்துட்டு பாஸ்மதி ரைஸ் வந்துட்டு இட் இஸ் அந்த ஏரியா தான் பாஸ்மதி ரைஸ் கல்டிவேட் பண்றதுக்கு பெஸ்ட் லொகேஷன் அப்படின்னு சொல்லி மைட் பி தே ஆர் அப்ரூவ்ட். ஓகே. ஸோ பிலோ தி ஃபுட் ஹில்ஸ் ஆஃப் ஹிமாலயாஸ், ஓகே, அது பாருங்க எத்தனை 7 ஸ்டேட்ஸ்: ஜம்மு அண்ட் காஷ்மீர், ஹிமாச்சல் பிரதேஷ், உத்தரகாண்ட், பஞ்சாப். ஆக்சுவலி இந்த 3 ஸ்டேட் வந்து மேல ஹில்லிலே போயிடும். மேபி வித் ரைட் நோ ஜம்மு அண்ட் காஷ்மீர் இஸ் யூனியன் டெரிட்டரி. ஓகே, யூடி. ஓகே. ஸோ அப்போ ஸ்டேட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஹிமாச்சல் பிரதேஷ், உத்தரகாண்ட், பஞ்சாப், ஹரியானா, வெஸ்டர்ன் யூபி 26 டிஸ்ட்ரிக்ட், ஓகே, அண்ட் தென் டெல்லி 6. ஓகே. ஸோ ரைட் நோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்பியும் அப்ளை பண்ணுறாங்க. மேபி அதை நம்ம செக் பண்ணிக்கலாம். அப்போ இப்போ கரெக்ட் அஃபேர்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த 6 ஸ்டேட்ஸ், ஓகேங்களா, 7 ஸ்டேட்ஸ் கிடையாது, 6 ஸ்டேட்ஸ் 1 யூனியன் டெரிட்டரி. மேபி அது 2 யூனியன் டெரிட்டரி, ஜம்மு அண்ட் காஷ்மீர், லடாக், ஓகே, 2 பிரிஞ்சு இருக்கு. ஸோ எல்லாமே எடுத்துக்கலாம். ஓகே, யூபி கம்ப்ளீட், சாரி, வெஸ்டர்ன் யூபி மட்டும், ஓகேங்களா. ஸோ அக்கார்டிங் டு தி ஆல் இண்டியா, சரி, இது நம்ம அக்ரிகல்ச்சரல் அண்ட் ப்ராசஸ்டு ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி, the origin and reputation of basmati rice as a long grain and aromatic rice from the Indo-Gangetic plains is found in tradition, folklore, okay, scientific literature, culinary literature, political and historical records. இதெல்லாம் பாஸ்மதி ரைஸ் வந்து சிம்பிளா ப்ரொடக்ஷன் பண்றதுனால மட்டும் கிடையாதுப்பா, அது வந்து ஒரு லாங் ஹிஸ்டரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. It has been grown in the region from time immemorial. ஓகே. ஸோ நம்மளுக்கு முன்னாடி இருந்தே நம்ம பண்ணிட்டு தான் இருக்கிறாங்கன்றாங்க. மத்திய பிரதேஷ் started cultivation of varieties of basmati rice only around the middle of first decades of this country. Okay. So maybe இந்த மத்திய பிரதேஷ் வந்து கொஞ்சம் லேட்டரா தான் ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுது. The state claims that this rice processes the same characteristics and qualities as that of rice grown in IGP. Okay. ஸோ இப்போ மத்திய பிரதேஷ் என்ன கிளைம் பண்றாங்க அப்படின்னா, ஸோ நார்மலா மற்ற ஸ்டேட்ஸ்ல எப்படி அந்த ஒரு பாஸ்மதி ரைஸ்க்கு என்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கோ சேம் அதே இது வந்து இப்போ இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா, ரைட்? ஓகே, பாருங்க. ஸோ அப்போ வந்து ப்ளீஸ் நோட் இட், இப்போ ரைட் நோ இன் இந்தியா ஸோ 2 யூனியன் டெரிட்டரிஸ், ஓகே, பிகாஸ் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர், சாரி 3ன்னு கூட வச்சுக்கலாம், ஏன்னா டெல்லி ஆல்சோ யூனியன் டெரிட்டரி, ரைட்? ஸோ 3 யூனியன் டெரிட்டரிஸ் பிளஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 5 ஸ்டேட்ஸ். ஓகே, இந்த 5 ஸ்டேட்ஸ்ன்றது இண்டோ-கேஞ்சடிக் பிளைன். ஸோ ஹிமாச்சல் பிரதேஷ், உத்தரகாண்ட், பஞ்சாப், ஹரியானா, வெஸ்டர்ன் யூபி. ஓகேங்களா. ஸோ ரைட் ரீசென்ட்லி மத்திய பிரதேசம் அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்து பாருங்க. ஓகே, இப்போ த இஷ்யூஸ் வந்து பாருங்க. ஜிஐ டேக் பார் பாகிஸ்தானி பாஸ்மதி. ஓகே, ரீசென்ட்லி பாகிஸ்தான் ரிசீவ்டு ஜாகிரபிக்கல் இண்டிகேஷன் டேக், ஜிஐ டேக். கேள்விப்பட்டிருப்பீங்களே. இப்போ ஜிஐ டேக்னா எல்லாத்துக்குமே தெரியும்னு நினைக்கிறேன்ப்பா. லைக் வந்து பழனி, பஞ்சாமிர்தம். ஸோ அந்த ஜாகிரபிக்கல் லொகேஷன் தமிழ்ல சொல்லுவாங்க புவிசார் குறியீடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே, அந்தந்த ஏரியாஸ்ல என்னென்ன ஃபேமஸா இருக்கோ அது ரொம்ப ட்ரெடிஷ்னலாவோ இல்ல ஆர்டிபிஷியலாவோ இல்ல நேச்சுரலாவோ கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க. பட் அது வந்து ரொம்ப ஃபேமஸான அப்படின்னா ஸோ த்ரூ திஸ்
பாலிசிஸ் மெஷர்ஸ் மூலமா கவர்மெண்ட் வந்து அந்த ரெகக்னைசேஷன்ஸ் கொடுப்பாங்க அந்த ப்ராடக்ட். ஓகே ரைட். ஸோ இட் இஸ் ஜென்ரலி GI டேக்ன்றது இட்ஸ் ரெகக்னைசேஷன்ஸ். ஓகேங்களா. ஃபார் பாஸ்மதி ரைஸ் பாருங்க, அண்டர் இட்ஸ் ஜாகிரபிக்கல் லொகேஷன் ஆக்ட், ஜாகிரபிக்கல் இண்டிகேஷன் ஆக்ட் 2020. ஓகே. ஸோ பாருங்க, அங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், பாகிஸ்தானுக்கும் அந்த ஆக்ட் இது கிடைச்சிருக்கு. ஸோ பாகிஸ்தான் இஸ் ஃபைட்டிங் எ கேஸ் இன் தி யூரோப்பியன் யூனியன் அகெயின்ஸ்ட் இந்தியாஸ் மூவ் டு கெட் பாஸ்மதி ரைஸ் இட்ஸ் ப்ராடக்ட். ஓகே. ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா பாஸ்மதி GI டேக் இருக்கு. ஸோ யூரோப்பியன் யூனியன்ல ஃபைட் பண்றாங்க. ஸோ இந்தியா, பாகிஸ்தான் அண்ட் பாஸ்மதி ரைஸ். The issue of protecting basmati rice as a product of Pakistan came to the forefront after India submitted an application to the European Union claiming a sole ownership of the commodity in September 2019. Okay. So புரியுதா the issues என்னன்றது? So India வந்து என்ன application submit பண்ணிருக்காங்க to the European Union. Okay. European Unionன்றது so right now 27 group of countries. Okay. So once the European Union வந்து so India is the sole authority or sole ownership for the productions of basmati rice அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா, which means அப்ப இந்தியால இருந்து போற பாஸ்மதி ரைஸை மட்டும்தான் வந்து அந்த 27 கண்ட்ரிஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. ஓகேங்களா. ஸோ பாகிஸ்தான் வந்து ரைஸ் வந்துட்டு பெருசா ரெகனைஸ்டா இருக்காது. ரெகனைசேஷன் இல்லைன்னா அந்த ப்ராடக்ட் வேல்யூவே இருக்காது. ஓகேங்களா. ஸோ அதனாலதான் பாகிஸ்தான் வந்துட்டு யூரோப்பியன் யூனியன்ல சொல்றாங்க. ஸோ வி ஆர் ஆல்சோ என்னது ப்ரொடியூஸ் பாஸ்மதி ரைஸ் சேம் கல்ச்சர் வித் பாகிஸ்தான். இந்தியாவில் என்ன பண்றாங்க அதே மாதிரி தான் நாங்க பண்றோம். ஈவன் தட் நாங்க தான் ஃபர்ஸ்ட் அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. India also claimed that the region producing basmati is a part of northern India. Okay. So below the food hills of the Himalayas, forming part of Indo-Gangetic plain. Okay. So புரியுதுங்களா. So India என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த பாஸ்மதி அப்படின்றது இட்ஸ் a part of northern India. Okay. அந்த ஃபுட் ஹில்ஸ் ஆஃப் ஹிமாலயாஸ் அப்படின்னும் போது Indo-Gangetic plains மட்டும்தான் வந்துட்டு அது வந்து என்னது ப்ரொடியூஸ் ஆயிட்டு இருக்கு. So the Indian claim to the European Union was challenged in December 2019, and the main argument by Pakistan was basmati rice was a joint product of India and Pakistan. Okay, நம்ம இந்தியா டிமாண்ட் பண்றது இட் இஸ் a sole ownership, நம்ம தான் டிமாண்ட் பண்றோம். ஓகே, செப்டம்பர்ல நம்ம அப்படி டிமாண்ட் பண்ணிருக்கிறோம். பட் டிசம்பர் 2019ல பாகிஸ்தான் சொல்லியிருக்காங்க நோ, இட் இஸ் a joint product of India and Pakistan சொல்றாங்க. So the international law requires that before applying for registration of any product in international market, it has to be protected under the geographical indication laws of that country. Okay. So அப்ப ஃபர்ஸ்ட் அந்தந்த கண்ட்ரியில வந்துட்டு அது ப்ரொடெக்டடா இருக்கா அப்படின்றத பார்க்கணும் அப்படின்றாங்க. ஓகேங்களா. ஸோ ஈவன் இந்தியாலே இட் வாஸ் ப்ரொடெக்டட். ஈவன் 2010லேயே வந்து வி ஆர் ரெகனைஸ் திஸ் அந்த பாஸ்மதி ரைஸ் கொடுத்துருக்கிறோம். அதே மாதிரி பாகிஸ்தான்லேயே அங்கே ப்ரொடெக்டடா இருக்கு. ஓகேங்களா. ஸோ அப்போ அதுதான். ஓகேங்களா. இப்போ அடுத்து பாருங்க. So what are the effects on India? Okay, so basmati rice was a joint heritage of India and Pakistan, and Pakistan is entitled to secure basmati rice trade as India. Okay, so once அப்ப பாகிஸ்தானும் இனிமேல் வந்து ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் ட்ரேட் வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல ப்ளே பண்ண போறாங்க. However, Pakistan securing the GI tag for basmati rice would no way to affect India's basmati exports. Okay, அவங்க என்னைக்கோ GI டேக் இருந்தாலும் ஜாயிண்ட் ப்ராடக்ட்னு முடிவாச்சு அப்படின்னா இது வந்து நம்மளோட இந்தியாவோட எக்ஸ்போர்ட்ல வந்து பெருசா ஒரு எந்த எஃபெக்டுமே இருக்காது. Since basmati rice fetches the high prices in international market, India has attempted to block Pakistan's trade in European Union by declaring the basmati was the geographically original one. Okay, so எந்த எஃபெக்ட் இல்லைன்னு நம்ம சொன்னா கூட இன்னொரு பாயிண்ட்ல நம்ம எப்படி பேசுறோம் அப்படின்னா, பாஸ்மதி ரைஸ் அப்படின்றது ஹை டிமாண்டட் இன் யூரோப்பியன் நேஷன்ஸ். ஓகேங்களா. ஸோ அப்போ நம்ம தான் வந்து ஒரிஜினல் அப்படின்ற மாதிரி இருந்தா கூட ஸோ ஒரு செகண்ட் குவாலிட்டி இல்லை அதே மாதிரி ஒரு ப்ராடக்ட் இருக்கு அப்படின்னா ஸோ த மேபி த கண்ட்ரீஸ் த பீப்புள் கோ ஃபார் தட் பர்டிகுலர் ப்ராடக்ட் ஆல்சோ. ஸோ அதனால நம்மளுக்கு மேபி கொஞ்சம் குறையிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா. ஸோ ரைட் நவ் ப்ளீஸ் நோட்டட். ஸோ பாஸ்மதி ரைஸ் இஸ் த ஜாயிண்ட் ஹெரிட்டேஜ் ஆஃப் இந்தியா அண்ட் பாகிஸ்தான். ஓகேங்களா. ரைட். ஸோ இந்தியாவில் என்னென்ன ஸ்டேட்டஸ்ன்னு பார்த்துங்கப்பா, வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதுதான் நம்ம ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸாக இருக்கும். ஓகேங்களா. ஈவன் பாகிஸ்தான்லையும் அது ரெகனைஸ் GI டேக் வாங்கியிருக்கு அப்படின்னு கேட்டால் த ஆன்சர் இஸ் ரைட். ஓகே. ஸோ இது வந்து நம்மளுடைய ஜனவரி மந்த் 2021 கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேங்களா. ஏன்னா ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் நம்ம இந்தியாவில் பாஸ்மதி ரைஸ் ஸ்டேட்டஸ் வந்துட்டு தட் இஸ் ஓல்டு கரண்ட் அஃபேர்ஸ். பாகிஸ்தானோட இஷ்யூஸ் தான் இப்போ ரீசெண்ட் ஒன். ஓகே, நெக்ஸ்ட் போகிறோம். ஓகே, so the fourth important current affairs is faceless tax scheme. Okay,
So the faceless tax scheme, இது நம்ம பட்ஜெட்லயே நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். So through the schemes மூலமா தான் recently the taxpayer will able to support to the government. Okay, ஏன்னா because the government ஓட through the scheme the government will honoring the honest அப்படின்னா நிறைய கொண்டு வந்தாங்க. ஏன்னா in before that அந்த income tax officers வந்து பாத்தீங்க அப்படின்னா they are going to harassing the income tax payers அப்படின்னா issues இருந்துச்சு. ஓகே, அது இன்கம் டேக்ஸ் பேயர்ஸுக்கும் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர்ஸுக்கும் இதில் இஷ்யூஸ் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஓகே, அவங்க என்னமோ இன்கம் டேக்ஸ் பேயர்ஸ் வந்துட்டு ஒரு டெரரிஸ்ட் மாதிரியே பார்க்குறாங்க, ஓகே, அப்படின்ற மாதிரி இஷ்யூஸ்லாம் இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ அப்போ அதை மாற்றி தான் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இல்லை, பே பண்ணுறவங்க வந்து தே ஆர் ஹானரபிள் பீப்புள். ஓகே, தே ஆர் சப்போர்ட்டிங் தி கவர்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் ஸ்கீம்ஸ். ஓகே, கவர்மெண்ட் மேனேஜ்மெண்ட்ஸ். ஸோ அப்படி இருக்கும்போது, ஸோ த இன்கம் டேக்ஸ் அஃபீஷியல்ஸ் நாட் டு சி தட் கைண்ட் ஆஃப் லுக் இன் டு த income tax payers அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, எனிஹோ பாருங்க, faceless tax scheme. So in the union budget 2019, the finance minister proposed the introduction of a scheme of faceless e-assessment. Okay, so faceless e-assessment அப்படின்னா which means all those process in online. Okay, see generally faceless assessment அப்படின்னா என்ன, simple language பாருங்க, it aims to eliminate human interface between taxpayer and income tax department. அவ்வளவுதான். ஓகே, எலிமினேஷன். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் இன்கம் டேக்ஸ் பேயர், அவங்க கவர்மெண்ட் இருக்கிறாங்க. ஸோ இந்த கவர்மெண்ட்ல இருந்து பார்த்தீங்கன்னா எனக்கும் எந்த விதமான ஒரு ஹியூமன் இன்டர்ஃபேஸ் இருக்காது. ஓகே, ஹியூமன் இன்ட்ராக்ஷன்ஸ் இருக்காது. ஆல் தோஸ் திங்ஸ் ஐ ஃபைல்ட் இன் ஆன்லைன். ஸோ அவங்க செக் பண்றவங்க எல்லாமே ஆன்லைன்ல செக் பண்ணி முடிச்சிருவாங்க. ஓகேங்களா? ஸோ அவங்க யாரோட செக் பண்றாங்கன்றது தெரியாது. ஓகே, அதனால அந்த பர்டிகுலர் ஆஃபீஸர்ஸ் வந்துட்டு டு பர்டிகுலர் பீப்புள் ஐடென்டிஃபை பண்ணி எல்லாத்தையும் ஹராஸ் பண்ற மாதிரிலாம் கிடையாது. ஓகே, ஸோ ஃபேஸ்லெஸ் அசஸ்மெண்ட் அப்படின்னா டு எலிமினேட் ஹியூமன் இன்டர்ஃபேஸ் பிட்வீன் இன்கம் டேக்ஸ் பேயர் அண்ட் தி இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட். ஓகே, ஸோ த ஃபேஸ்லெஸ் அசஸ்மெண்ட் ஆஃப் டேக்ஸ் வில் ஹானஸ்ட் இன்கம் டேக்ஸ் பேயர் இன் தி கண்ட்ரி. ஸோ இப்போ மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி பே பண்ற, அது பொதுவாக இன்கம் டேக்ஸ் பே பண்றாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து they are honorable people. Okay, அதான் சொல்றாங்க, honest income tax payers in the country அப்படின்னு சொல்றாங்க. All income tax appeals ranging from e-allocation of appeals to e-communication notices, e-verification, e-enquiry, e-hearing will take place on online. All those things. Okay, நீங்க அப்ளை பண்றது வந்து அது வெரிஃபை பண்றது, ரிட்டர்ன்ஸ் வாங்குறதுல இருந்து உங்களுக்கு கிளைம்ல இருந்து எல்லாமே வந்து ஆன்லைன். ஓகே, it is an attempt to remove individual tax officials, okay, discretion and potential harassment for income tax payers. Please note it. இதனால தான் மெயினா வந்துட்டு faceless tax scheme கொண்டு வராங்க. ஏன்னா அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் திங்ஸ் தட் ஓகே இவ ஏதோ ஏமாத்துறேன் அப்படின்னு நினைச்சு அந்த மைண்ட் செட்ல என்ன பண்றாங்கன்னா, அப்ரோச் எவ்ரி ஃபைலிங். ஓகேங்களா, எவ்ரி ஃபைல்ஸ் அவங்க அதாவது இன்கம் டேக்ஸ் பேயர் ஃபைல் பண்ணும்போது அந்த அப்ரோச்லயே பார்த்தா எப்படி இருக்கும். ஓகே, ஸோ அது கிடையாது. So remove income tax officials discretion and potential harassment for income tax payers. Okay, the scheme allows for appropriate cases where a certain hearing is necessary, right? So that after following protocols hearing is important. ஓகேங்களா? ஸோ இப்போ எக்ஸாம்பிள் சம் ஆஃப் த கேசஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு பெரிய மிஸ்மேச்சஸ் இருக்கும். அப்போ நீங்க கண்டிப்பா நீங்க ஆஜராக வேணும், நீங்க பிரசன்ஸ் ஆகணும் அப்படின்னு இருக்கும். அப்போ வந்து இட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? The main objective is to remove physical interaction as much as possible. Okay, அதான் நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், faceless assessment ஆஃப்னாலே so to eliminate the human interface between income tax payer and income tax department. Okay, அது எவ்வளவு தூரத்துக்கு நம்ம கொண்டு போக முடியுமோ கொண்டு போறாங்க. In case there is a large mismatch, உங்களுடைய கால்குலேஷன் படி நீங்க எவ்வளவு டாக்ஸ் கட்டணும்னு இருக்கு, பட் கவர்மெண்ட் அனலைஸ் பண்ற, அவங்களோட ஸ்டேட்மெண்ட் அனலைஸ் பண்றது மூலமா கவர்மெண்ட் வில் சார்ஜ் மோர் டாக்ஸஸ் அப்படின்னா there will be a huge mismatch அப்படின்னும் போது should be present in the income tax departments. Okay, so the National E-Assessment Center in Delhi will be the governing authority for all communications with the taxpayers under the faceless assessment scheme. Please note it. So who will be the governing authority? National E-Assessment, which is present in Delhi. Okay, so அதுதான் எல்லாத்துக்குமே வந்து governing authority. Okay, so next போலாம்ப்பா. See, இந்த செகண்ட் பாயிண்ட்ஸ் நல்லா ஞாபகம் வச்சு, faceless அப்படின்னாலே புரிஞ்சுக்கிறோம். Okay, and other recent direct tax reforms.
See, first of all, we know that direct tax அப்படின்றது there is no changes in that recent times. ஓகேங்களா, அதாவது tax rates சேஞ்சஸ் இருக்கே தவிர, ஸோ ஒன்ஸ் ஜிஎஸ்டி வந்து இன்டைரக்ட் tax ரிஃபார்ம்ஸ் தான் பெரிய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஜூலை 2017 வந்து ஜிஎஸ்டி வாஸ் இன்ட்ரடியூஸ்டு. ஸோ மோஸ்ட் ஆஃப் த இன்டைரக்ட் taxes to be subsumed under the goods and service tax. Okay. So right now, direct tax பொறுத்த வரைக்கும் income tax, corporate tax, okay, and then minimum alternative tax, wealth எல்லாமே இருக்கு, அப்படியே இருக்கு. ஓகேங்களா, ஸோ பாருங்க, the Central Board on Direct Tax, okay, CPDT, அவங்க தான் administrative body, ஓகேங்களா, has carried out several major tax reforms in direct tax in recent years. Okay, so the focus of the tax reforms has been reduction in tax rates and on simplification of direct tax laws. So please note it. So our main aim in, first of all, they are going to reducing the tax rates. Okay, so tax rates reduce பண்றாங்க, அதுல reformation கொண்டு வராங்க. Second one, simplification of the direct tax laws. Okay, ரொம்ப காம்ப்ளெக்ஸ்டா இல்லாம ரொம்ப சிம்பிளா இருக்கும். Okay, so இது ரெண்டும் தான் அவங்களுடைய மெயின் மோட்டிவா இருக்கு ரிஃபார்ம்ஸ்ல. பாருங்க, கார்பரேட் டாக்ஸ் ரேட்ஸ் were reduced from 30% இருந்து 22% in 2019. ஓகே, ஸோ இப்போ நீங்க 2019-20 ஃபினான்ஷியல் இயர்ல நீங்க பே பண்றீங்க அப்படின்னா, ஸோ த கார்பரேட் டாக்ஸ் வந்து 30% இருந்து 22% வந்து குறைச்சிருக்கிறாங்க. ஃபார் நியூ மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் த கார்பரேட் டாக்ஸ் ரெடியூஸ்டு டு 15%. ஓகே, இது வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் கார்பரேட் கம்பெனிஸ் ஆர் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ், ஆல்ரெடி எக்ஸிஸ்டட் கம்பெனிஸ். ஃபார் நியூ மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா the கார்பரேட் டாக்ஸ் வந்து 15% தான். ஓகேங்களா, ஸோ த்ரூ திஸ் இப்போ இந்த மாதிரி 15% ரெடியூஸ் பண்றதுனால, ஸோ வாட் தி கவர்மெண்ட் இன்டென்ஷன், வாட் த அதோட கவர்மெண்டோட இன்டென்ஷன்ஸ் என்ன அப்படின்னா, பிகாஸ் த கவர்மெண்ட் டு என்கரேஜ் ஆல் த பீப்புள் டு ஸ்டார்ட் நியூ பிஸ்னஸ். ஓகே, எல்லாரும் புது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற நோக்கத்துல தான் இந்த மாதிரி 15% வந்து கார்பரேட் டாக்ஸை குறைக்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ அப்போ புது பிசினஸ் ஸ்டார்ட் பண்றது மூலமா மோர் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஜென்ரேட் ஆகும். So that is the main motive behind that. Okay, புது பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுன்றது மோட்டிவ் தான், பட் அது மூலமா நிறைய எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேட் ஆகும்ல. ஓகே, பிகாஸ் ஆஃப் ரீசன்ட் டைம்ஸ்ல கொரோனாவால நிறைய அன்எம்ப்ளாய்மெண்ட் பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஸோ அப்போ இந்த மாதிரி நம்ம இன்ட்ரெஸ்ட் ரேட், அதாவது சரி டாக்ஸ் ரேட்டை கம்மி பண்றது மூலமா ஸோ நிறைய பீப்புள் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண வருவாங்க. ஸோ நிறைய எம்ப்ளாய்மெண்ட் வந்து நடக்கும். ஓகே, and then பாருங்க, dividend distribution tax also abolished in 2019. Actually இது பட்ஜெட்லயே சொல்லிட்டாங்க, தெரியும். dividend distribution tax பதிலா the dividend to be considered as the income to the that particular person. So hereafter the person who are getting dividend, okay, they can pay income tax. Okay, அதனால dividend distribution tax தான் கிடையாது, பட் income tax அவர் பே பண்ணணும். ஓகேங்களா, ரைட். அடுத்து பாருங்க, the Central Board on Direct Tax has also taken several initiatives for bringing in efficiency, transparency in functioning of income tax department. Okay, so என்னென்ன பண்ணிருக்காங்க பாருங்க, bring more transparency in official communication through newly introduced TIN number அப்படின்னு சொல்லுவாங்க, document identification number, wherein every communication of the department would carry a computer generated unique document identification number. Okay, so once நீங்க வந்து income tax file பண்றீங்க அப்படின்னா, ஸோ இப்போ ஒன்ஸ் நம்ம ஃபைல் பண்ற அந்த இன்கம் டேக்ஸுக்கு அந்த ஃபைல்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் கொடுத்துட்றாங்க, அதான் டின் நம்பர், டாக்குமெண்ட் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர். ஸோ ஹியர் ஆஃப்டர் அந்த நம்பர் மூலமா தான் உங்களை வந்து கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அந்த நம்பரும் டெலிபரேட்டா ஜென்ரேட் பண்ண முடியாது, இட் இஸ் ஆட்டோ ஜென்ரேட்டட், கம்ப்யூட்டர் ஜென்ரேட்டட். ஓகே, அடுத்து ப்ரீ ஃபில்லிங் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் டு இன்க்ரீஸ் தி ஈஸ் ஆஃப் கம்ப்ளைண்ட்ஸ் ஃபார் டேக்ஸ் பேயர்ஸ் அண்ட் டு மேக் கம்ப்ளைண்ட்ஸ் மோர் கன்வீனியன்ட் ஃபார் இண்டிவிஜுவல் டேக்ஸ் பேயர்ஸ். புரியுதுங்களா, ஸோ அப்போ ப்ரீ ஃபில்லிங் இன்கம் டேக்ஸ் பே பண்றவங்களுக்கும் ஸோ ரொம்ப ஃபெசிலிட்டேட் பண்றாங்க. அடுத்து பாருங்க, டைரக்ட் டாக்ஸ் விவாத் சி விஸ்வாஸ் ஆக்ட் டு ப்ரொவைட் தி ரெசல்யூஷன் ஆஃப் பெண்டிங் டைரக்ட் டாக்ஸ் டிஸ்பியூட்ஸ். ஓகே, ப்ளீஸ் நோட்டட், விவாத் சி விஸ்வாஸ் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா இந்த டைரக்ட் டாக்ஸ் ரிலேட்டடா. ஓகே, ஸோ எஸ்பெஷலி இந்த இன்கம் டேக்ஸ். ஓகே, ஸோ டைரக்ட் டாக்ஸ் ரிலேட்டடா, ஸோ உங்களுக்கும் கவர்மெண்ட் இடையில ஏதாவது இஷ்யூஸ் இருக்கு, மிஸ்மேட்சஸ் இருக்கு, ஸோ அதனால கேஸ் ஃபைல் பெண்டிங்கா இருக்கு அப்படின்னா அதை சால்வ் பண்றதுக்கு உண்டான ஒரு ப்ரொசீஜர் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா விவாத் சி விஸ்வாஸ் ஸ்கீம். ஓகே, ஸோ ப்ளீஸ் நோட் இட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் இஸ் ஆத்மநிர்பார் பாரத் ரோஜ்கர் யோஜனா.
ஓகே, ஸோ பாருங்க, இந்த ஆத்ம நிர்பார் பாரத் ரோஜ்கர் யோஜனா அப்படின்னும் போது ரோஜ்கர்னாலே எம்ப்ளாய்மெண்ட்ப்பா. ரோஜ்கர்னாலே எம்ப்ளாய்மெண்ட். ஸோ ஆத்ம நிர்பார் பாரத் ரோஜ்கர் யோஜனா aims to boost employment in formal sector and incentivize the creation of new employment opportunities during the COVID recovery phase under Atmanirbhar Bharat package. Okay. ஸோ எல்லாத்துக்குமே தெரியும், அந்த கொரோனா டைம்ல, அந்த லாக்டவுன் டைம்ல பார்த்தீங்கன்னா அந்த அன்லாக் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஸோ 10% ஆஃப் தி ஜிடிபி, ஓகே, நம்மளோட ஜிடிபி வந்து 200 lakh crores. அந்த 200 lakh crores 10% அப்படின்னா கிட்டத்தட்ட 20 lakh crores வந்துட்டு ஆத்ம நிர்பார் பாரத் அபியான் சொல்லிட்டு செல்ஃப் ரிலையன்ட் இந்தியான்னு சொல்லி that 20 lakh crore will be spent for the recovery of இந்தியன் எக்கனாமி அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. ஓகே, ஸோ அந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஸ்கீம்ஸ் ப்ரோக்ராம்ஸ்லாம் போட்டாங்க. ஸோ அதில் ஒன் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஆத்ம நிர்பார் பாரத் ரோஜ்கர் யோஜனா. இது மூலமா எம்ப்ளாய்மெண்ட் இன் ஃபார்மல் செக்டார்ல, ஓகே, நியூ எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ஜெனரேட் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, ஸோ அபவுட் ஆத்ம நிர்பார் பாரத் ரோஜ்கர் யோஜனா பாருங்க. அண்டர் திஸ் தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வில் ப்ரொவைட் சப்சிடி ஃபார் 2 years in respect of new employees engaged on or after 1st October 2000 and up to 30th June 2021. Okay, so please note it pa. Okay, government என்ன பண்றாங்க, will provide subsidy for 2 years தர்றாங்க. ஓகே, நீங்க வந்து 1st October 2020 இருந்து 30th June இன்னும் இருக்கு. ஓகேங்களா, இதுக்குள்ள நீங்க வந்து நியூ எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேட் பண்றீங்க, நியூ பீப்புளை ரெக்ரூட் பண்றீங்க அப்படின்னா ஸோ யூ வில் என்னது கெட் சப்சிடிஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா, அடுத்து பாருங்க, கவர்மெண்ட் வில் பே போத் 12% of employee contribution and 12% of employer contribution. That is 24% of the wages towards EPF, Employee Provident Fund, in respect of new employees in the establishment of employing up to 1,000 employees for 2 years. Okay, see, very important point. If example, நீங்க 1st October 2020 இருந்து 30th June 2021 குள்ள இந்த வருஷத்துல இந்த இயர் இந்த டைம்குள்ளார நீங்க எவ்வளவு பீப்புளை எம்ப்ளாய் பண்றீங்களோ அதுக்கு கவர்மெண்ட் சப்சிடி தர்றாங்க. ஓகே ஓகே, நெக்ஸ்ட், அதாவது இந்த டைம்ல புது எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேட் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் 2 இயர்ஸ்க்கு ஒரு சப்சிடிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஜென்ரலா நீங்க வந்து 24% வந்து எம்ப்ளாயி ப்ராவிடன்ட் ஃபண்ட், எம்ப்ளாயர் ப்ராவிடன்ட் ஃபண்ட் கான்ட்ரிபியூட் பண்ணாங்க 24%. இந்த 24% என்டையர் 24% பாத்தீங்க அப்படின்னா யாரு கொடுக்கறதா சொல்றாங்க, கவர்மெண்ட் நாங்க பே பண்றோம். யாருக்கு பே பண்றோம் அப்படின்னா, நீங்க 1000 எம்ப்ளாயிஸ்க்கு மேல, ஓகே, 1000 எம்ப்ளாயிஸ்க்கு மேல வந்துட்டு நீங்க எம்ப்ளாய்மெண்ட் கொடுத்துருந்தீங்க, நீங்க நியூவா கிரியேட் பண்ணி 1000 எம்ப்ளாயிஸ்க்கு மேல எம்ப்ளாய்மெண்ட் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன், எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் சொல்ற மொத்தம் 24%மே கவர்மெண்டே பே பண்ணும் அப்படின்றாங்க. சூப்பரான பாலிசியில. ஓகே, so the government will pay only employee share of EPF contribution, that is 12% of wages respect of new employees in establishment employee more than 1000 employee for 2 years. ஓகேங்களா, மேபி. ஓகேங்களா, ரைட். இது வந்து பாருங்க, up to 1000 employees வரைக்கும். ஓகே, ப்ளீஸ் நோட் இட் பா, up to 1000 employees, இது மோர் தென் 1000 employees. ஓகே, இப்போ ஒருவேளை 1000 எம்ப்ளாயிஸ்க்கு மேல, ஓகேங்களா, நீங்க வந்து நிறைய எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் வந்து எம்ப்ளாயிஸோட ஷேர்ஸை மட்டும் பே பண்றாங்க. ஸோ நீங்க அப்ப இதுல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஏன் சார் கம்மியான எம்ப்ளாய்மெண்ட் ரெக்வயர் பண்றவங்களுக்கு ரொம்ப ரெண்டு பெனிஃபிட் கொடுக்குறாங்க அப்படின்னா, அப் டு 1000 எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க ஜென்ரேட் பண்றீங்க அப்படின்னா ஸோ யூ ஆர் மேபி கால்ட் அஸ் எம்எஸ்எம்இயா இருக்கலாம், மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ். ஸோ அதனால த கவர்மெண்ட் வில் ப்ரொவைட், என்னது, கவர்மெண்ட் வில் பே போத் அமௌண்ட். ஓகே, இந்த 1000 எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு மேல நீங்க கிரியேட் பண்றீங்க அப்படின்னா மேபி யூ ஆர் லார்ஜ் கம்பெனி. ஓகே, ஸோ அதனால வந்துட்டு கவர்மெண்ட் வந்து அவ்வளோ அமௌண்ட் பே பண்ண முடியாது. ஸோ ஒன்லி எம்ப்ளாயியோட கான்ட்ரிபியூஷன்ஸ் மட்டும் பே பண்ண ரெடியா இருக்கிறாங்க. ஓகேங்களா, ரைட். ஸோ ப்ளீஸ் நோட் இட். ஐ வில் ரிப்பீட் ஒன்ஸ் அகெயின். Government will pay both 12% of employee contribution and 12% of employer contribution, that is 24% of wages
towards employee provident fund, EPF அப்படின்னா provident fund, in respect of new employees in establishments employing up to 1,000 employees, okay, for 2 years. ஓகேங்களா, நெக்ஸ்ட் 2 இயர்ஸ்க்கு மட்டும். அதே இது கவர்மெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா will pay only employee share of EPF contribution, that is 12% of wages in respect of new employees in the establishments of employing more than 1,000 employee for 2 years. Okay, இது எல்லாமே 2 இயர்ஸ்க்கு மட்டும்தான். ஓகேங்களா, ரைட்? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் போலாம். எலிஜிபிலிட்டி. ஓகே, ஸோ இந்த கவர்மெண்ட் இவ்வளோ பே பண்ணுறது சொல்லிட்டாங்க. அப்போ என்னென்ன எலிஜிபிலிட்டி? ஆன் எம்ப்ளாயி டிராயிங் மந்த்லி வேஜ் ஆஃப் லெஸ் தென் 15,000. ஓகே, 15,000 ரூபாய்க்குள்ள மந்த்லி சம்பளம் இருக்கணும். ஓகே, who was not working in any establishment registered with the employee provident fund organization before October 2020. Okay, and did not have universal account number or EPF member account, எதுவுமே இருக்கக்கூடாது. புரியுதுங்களா? அப்போ அது வந்து அதாவது நீங்க you are going to provide a new employment. ஓகேங்களா, அவர் ஆல்ரெடி வேற ஏதோ ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணி அவர் ஆல்ரெடி என்ன EPF நம்பர் வச்சிருப்பாரு, யூனிவர்சல் அக்கௌண்ட் நம்பர் வச்சிருப்பாரு, ஏதோ ஒன்று வச்சிருப்பாரு, அப்படிலாம் இருக்கக்கூடாது, புதுசா இருக்கணும் அப்படின்றாங்க. ஓகே, ஸோ சி திஸ் இஸ் த என்னது உண்மையான ஒரு புது எம்ப்ளாய்மெண்ட்ன்றது இதுதான். ஓகே, அண்ட் தென் பாருங்க, எனி EPF மெம்பர் possessing universal account number drawing monthly wage of less than 15,000 who made exit from employment during COVID pandemic from 1st March 2020 to September 30, 2020 and did not join any employment in any EPF covered establishment up to September 30 will also be eligible to avail profit. Very good. Okay, first of all new employment சொன்னாங்க. இங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒருவேளை நீங்க வந்து யூனிவர்சல் அக்கௌண்ட் நம்பர் வச்சிருக்கிறீங்க, ஓகே, உங்களோட சேலரி லெஸ் தென் 15,000 கீழே தான் இருக்கு. ஓகே, நீங்க வந்து சம்பளம் வாங்கிட்டு தான் இருந்தீங்க. பட் டியூரிங் தி பீரியட் ஆஃப் கொரோனா டைம்ல என்ன ஆச்சு, அதாவது கொரோனா டைம் அப்படின்றது மார்ச் 1 2020 இருந்து செப்டம்பர் 2020 செப்டம்பர் 2020. ஓகே, இந்த மந்த்ல உங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் லாஸ் ஆயிருச்சு அப்படின்னா, ஓகே, யூ ஆர் ஆல்சோ எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, புரியுதுங்களா? ஓகே, ரைட். ஸோ அப்போ வந்துட்டு ஸோ த்ரூ திஸ் ப்ரோக்ராம் ஆத்ம நிர்பார் பாரத் ரோஜ்கர் யோஜனா மூலமா த கவர்மெண்ட் வில் ப்ரொவைட் so much of benefits to the companies and employees. Okay, companies க்கு எதுக்கு இவ்வளோ போர்டனை கம்மி பண்றாங்க? என்னது கார்பரேட் டாக்ஸ் 15% கொண்டு வர்றாங்க. ஓகே, 22% கொண்டு வர்றாங்க. சப்சிடி 2 இயர்ஸ் கொடுக்குறாங்க. எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன்ஸ் தாண்டி எம்ப்ளாயரோட கான்ட்ரிபியூஷன்ஸ் அவங்களே பே பண்றாங்க. அப்படின்னா பிகாஸ் ஆஃப் எதனால? மோர் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேட் ஆகணும் அப்படின்றனால தான். ஓகே, நம்ம முன்னாடி தான் பார்த்தோம், நம்ம இந்தியாவோட அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் மல்டிபிள் டைம்ஸ் 23% கிட்ட போயிடுச்சு அப்படின்றது. ஓகே, ஸோ தென் ஒன்லி கவர்மெண்ட் மேக் திஸ் பாலிசி. ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம். ஓகே, எனிஹோ இது நம்ம கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆத்ம நிர்பார் பாரத் அபியான் சொல்லிட்டு செல்ஃப் ரிலையன்ட் இந்தியா. ஓகே, ஸோ அந்த கொரோனா ரிலீஃப் பேக்கேஜ்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. 5 pillars ஆஃப் செல்ஃப் ரிலையன்ட் இந்தியா. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எக்கனாமி. ஓகே, ஸோ எக்கனாமி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ த எக்கனாமி வாண்ட்ஸ் டு ஹிட் பேட்லி. சரி, எக்கனாமிக்ஸ் பேடாக ஹிட் ஆயிருக்கு. ஸோ தே வாண்ட் டு ரெக்கவர் அஸ் சூன் அஸ் பாசிபிள். ஓகே, ஸோ அதுக்கு த கவர்மெண்ட் வில் இன்ட்ரடியூஸ் மோர் நம்பர் ஆஃப் ஸ்கீம்ஸ், மெஷர்ஸ், எக்ஸெட்ராஸ், எவ்ரி திங். ஓகே, அண்ட் தென் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாருங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் 1 தட் ரெப்ரசன்ட்ஸ் மாடர்ன் இந்தியா. ஓகே, ஸோ நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம்? ஸோ தென் ஒன்லி த கவர்மெண்ட் இன்ட்ரடியூஸ் நேஷனல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பைப்லைன். ஓகே, ஸோ அப்படி பண்றது மூலமா வி மேக் இந்தியா as a very modern. ஓகே, which means smart India அப்படின்ற மாதிரி நம்ம கொண்டு வரலாம். சிஸ்டம் is very important. ஓகே, because system is a technology driven அப்படின்னு சொல்றாங்க. we want to have updated technology system. ஓகே, ஸோ அது மூலமா தான் நம்ம டிரான்ஸ்பரண்டான ஒரு பப்ளிக் பாலிசிஸ் எல்லாமே நம்ம பண்ண முடியும். And then demography, we have a vast number of young population, so vibrant demography of the largest democracy. Okay, right? So young populations irukkranga. And the demand, so we want to full utilization of power of demand and supply. Okay, so this is the main. அப்போ வந்து ஜென்ரலா எக்கனாமி ரெக்கவர் பண்ணணும், infrastructure creations, so modernizing systems. Okay, so usage of young population or working age population. And then demand increase ஆகணும். ஸோ அட் த சேம் டைம் சப்ளை நல்லா இருக்கும். இதெல்லாமே நம்ம பேசுறோம். ஸோ அதுதான் பாருங்க, 20 lakh crores. நான் சொன்ன 10% ஆஃப் த ஜிடிபி 20 lakh crore. ஓகே,
ஸோ இது ஃபோக்கஸ் ஆன் லேண்ட், லேபர், லிக்விடிட்டி அண்ட் லாஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஓகே, ஸோ த்ரூ திஸ் லேண்ட் ரிஃபார்ம்ஸ், அதாவது லேபர், மோர் எம்ப்ளாய்மெண்ட், ஸோ மணி சர்க்குலேஷன்ஸ், ஓகே, அதுக்கேற்ற மாதிரி லாஸ் கொண்டு வருது. ஓகே, ஸோ இது மூலமா பார்த்தீங்கன்னா, ஸோ த லேபரர்ஸ், மிடில் கிளாஸ், காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ், எம்எஸ்எம்இஸ், இண்டஸ்ட்ரீஸ், ஆல் தோஸ் பீப்புள் ஆர் பெனிஃபிட்டட். ஓகே ஓகே, ஸோ இதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னா பாருங்க, அக்ரேரியன் ரிஃபார்ம்ஸ், ரேஷனல் டேக்ஸ் சிஸ்டம், simple and clear laws, okay, capable of human resources, because we have a large population, so human resources நிறைய இருக்கிறாங்க, strong financial system. ஓகே, ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட். ஓகே, எல்லாத்துலேயும் சீரியஸ்லி நம்மளுடைய எப்படி நம்ம 1991 அப்படின்றத ஒரு பிக்கஸ்ட் எக்கனாமிக் ரிஃபார்ம் சொல்லுவோம். அதாவது பிஃபோர் 1991, ஆஃப்டர் 1991 நம்ம டிவைட் பண்ணுவோம் எக்கனாமி. சேம் வே பிஃபோர் கொரோனா, ஆஃப்டர் கொரோனா நம்ம டிவைட் பண்ணலாம். ஏன்னா அவ்வளோ ரிஃபார்ம்ஸ் பண்ணியிருக்கிறாங்க எக்கனாமிக்ஸ்ல. ஓகேங்களா, ரைட். ஸோ நெக்ஸ்ட் போகலாம். நெக்ஸ்ட், மேக் இன் இந்தியா பாலிசி. ஸோ 6th current affairs, the Ministry of Railways. See, just read பண்ணீங்கப்பா. First of all, make in India கேள்விப்பட்டிருப்பீங்க. The program was introduced in India 2014. இந்த 2000 இதோட மெயின் அப்ஜெக்டிவ் எய்ம் பார்த்தீங்க அப்படின்னா, to make India as a manufacturing hub of world அப்படின்னு சொல்லுவாங்க. manufacturing hub of world. ஓகே, அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸோ இந்தியா வாண்ட் டு ப்ரொடியூஸ் மோர் ப்ராடக்ட் for not only for India's demand but also for global demand. Okay, அதனால தான் manufacturing hub அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா. So recently the Ministry of Railways had written to the Department for Promotion of Industry and Internal Trade, okay, seeking exemption for procuring certain medical items manufactured outside India. Okay, இது எக்ஸம்ஷன் கொடுக்கணும்னு சொல்றாங்க. certain medical items manufactured outside India, particularly medicine used in the treatment of COVID-19 and cancer. ஓகேங்களா, இதுக்கு எக்ஸம்ஷன்ஸ் கேட்குறாங்க. ஓகேங்களா, நம்ம வந்து ஆக்சுவலி நம்ம மேக் இந்தியா பாலிசியில் என்ன சொல்லியிருக்கிறோம் அப்படின்னா, இந்தியா டு பி கால்ட் அஸ் தி மேனுஃபேக்சரிங் ஹப். ஸோ அப்போ வந்து உங்களுடைய இப்போ எக்ஸாம்பிள், உங்களுடைய டெண்டர் லெஸ் தென் 200 crores இருக்கு அப்படின்னா, லெஸ் தென் 200 crores இருக்கு அப்படின்னா 100% நீங்க என்ன பண்ணணும், உங்களுடைய டெண்டர் மூலமா நீங்க இந்தியாக்குள்ள தான் ப்ரொக்யூர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம ரூல்ஸ் கொடுத்துருக்கோம் த்ரூ திஸ் மேக் இந்தியா பாலிசி. ஸோ இப்போ மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஸோ எக்ஸம்ஷன்ஸ் கேட்குறாங்க. எதுக்கு? ஸோ இந்த மாதிரி வந்து பிகாஸ் ஆஃப் வி ஆர் இன் அர்ஜ் ஆஃப் COVID-19 அண்ட் சம் அதர் டிசீசஸ். ஸோ அப்போ அதுக்காக நாங்கள் சில மெடிசனல் ப்ராடக்ட்ஸ்லாம் ப்ரொக்யூர் பண்றதுக்கு ஸோ வி ஹாவ் பர்மிஷன், அது வேணும் அப்படின்னா தான் நாங்கள் இது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. புரியுதுங்களா? ஓகே, ஸோ இனிகோ பாருங்க, அந்த இஷ்யூஸ் வந்து டீப் சொன்னதை நான் டீட்டெயிலாக போட்டிருக்காங்க பாருங்க. இன் தி எக்ஸிஸ்டிங் மேக் இன் இந்தியா பாலிசி, there is no window available to procure such items from the suppliers who may not meet local content criteria required for class 1 and class 2 local supplier category. Okay, so பொதுவா சப்ளை பண்ற கேட்டகரியை ரெண்டா பிரிக்கிறாங்க, class 1 class 2. ஓகே, ஸோ அப்போ அவங்க கிட்ட இருந்து 100% அவங்க கிட்ட இருந்து என்ன பண்ணணும், நீங்க வாங்கிதான் ஆகணும். ஓகேங்களா, ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் லோக்கல் கண்டென்ட் கிரைட்டீரியா. லோக்கல் கண்டென்ட் கிரைட்டீரியா அப்படின்னா, ஸோ நீங்க வந்து மைட் பி ஒரு கன்சியூமரா இருக்கிறீங்க அப்படின்னும் போது சம்திங் யூ ஆர் கோயிங் டு பர்ச்சேஸ், ஓகே, சம் ப்ராடக்ட்ஸ் ஃப்ரம் வித்தின் இந்தியா, அதான் லோக்கல் கண்டென்ட் கிரைட்டீரியா அப்படின்றது. ஓகேங்களா, ஸோ பாருங்க, கிளாஸ் 1 அப்படின்னும் போது இட் இஸ் அ லோக்கல் சப்ளையர் ஆர் சர்வீஸ் ப்ரொவைடர், ஓகே, whose goods and services or works offered for procurement have local content equal to or more than 50%. ஓகேங்களா, ஸோ இது வந்து கிளாஸ் 1 அப்படின்றது. கிளாஸ் 2 அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா, it is a supplier or service provider whose goods and services or works offered for procurement have local content of more than 20% but less than 50%. ஸோ இந்த உங்ககிட்ட இருந்து கண்டிப்பா நீங்க இவ்வளோ ப்ரொக்யூர் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கிளாஸ் 1 இருந்தா 50%, more than 50%. கிளாஸ் 2 சப்ளையரா இருந்தா more than 20%, less than 50%. So only these two categories of suppliers shall be eligible to bid in the procurement of all goods, services or works which estimated the value of purchase of less than 200 crores. நான் சொன்னேன்ல, so once 200 crores கீழே உங்களுடைய டெண்டர் இருக்கு அப்படின்னா, ஸோ கண்டிப்பா வந்துட்டு நீங்க இந்த கிளாஸ் 1 கிளாஸ் 2 சப்ளைஸ் கிட்ட இருந்தா நீங்க வாங்கி ஆகணும். ஓகே, அது எவ்வளவு பர்சன்டேஜ் வாங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா, ரைட். ஸோ இப்போ இதுல இருந்தா எக்ஸம்ஷன்ஸ் கேட்குறாங்க மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ். புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி சர்டன் மெடிக்கல் ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு
மேனுஃபேக்சர்டு, அதாவது மெடிக்கல் ப்ராடக்ட்ஸ் வந்து ஃபாரின்லயும் மேனுஃபேக்சரிங் பண்றாங்களே, ஸோ அந்த ப்ராடக்ட்ஸுக்கு நீங்க வாங்குறதுக்கு எங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அபவுட் மேக் இன் இந்தியா பாலிசி, ஆன் செப்டம்பர் 25, 2014 தி இந்தியன் கவர்மெண்ட் அனௌன்ஸ்டு, பாருங்க செப்டம்பர் எப்போ அனௌன்ஸ் பண்ணாங்க, 2014. நான் சொன்னா இல்லையா, மேக் இன் இந்தியா டு என்கரேஜ் மேனுஃபேக்சரிங் இந்தியா and galvanize the economy with a dedicated investment and manufacturing and services. Okay, another simple language, simple word, like manufacturing hub of the world. Please note it. Okay, next point. So what are the targets under Make in India? To increase the manufacturing sector's growth rate to 12 to 14% per annum. Please note it, very, very important. Okay, manufacturing sector's growth அப்படினா we may call it as secondary sector. Okay, so secondary sector அப்படின்னும் போது அதோட growth rate 12 to 14% per annum in order to increase the sector's share in the economy. Okay, so generally நீங்க எடுத்துட்டீங்கன்னா, so the contribution from secondary sector வந்து பாத்தீங்கன்னா to the GDP வந்து almost ஒரு எவ்வளவு சொல்றோம் அப்படின்னா ஒரு 25 to 30% தான் இருக்கு. 25 to 30%. Okay, right? So இதை வந்து நம்ம இன்னும் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, to create 100 million additional manufacturing jobs in the economy by 2022. Actually, this was one of the target of national manufacturing policy, which is introduced in 2011. Okay, please note it. And the national manufacturing policy 2011, within the year of 2022, 100 million additional manufacturing jobs to be created. Maybe we'll wait and watch. And to ensure that the manufacturing sector's contribution to GDP increased to 25% by 2022, from the current level of 15 to 16%. Okay, so இப்போ நான் சொன்னது maybe employment sharing, நான் சொன்னது எம்ப்ளாய்மெண்ட் வந்து சொன்னேன். ஸோ எம்ப்ளாய்மெண்ட் வந்து 25 to 30% வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ். ஓகே, சரி, நம்ம பிரைமரி செக்டர்ல வந்துட்டு அரௌண்ட் 50% ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட், செகண்டரி செக்டர் 30 செக்டர், அடுத்து வந்து 30% இங்கே, 20% இங்கே. ஓகே, இதான் எம்ப்ளாய்மெண்ட் ஷேரிங். மேனுஃபேக்சரிங் ஜிடிபி, மேனுஃபேக்சரிங் செக்டரோட கான்ட்ரிபியூஷன் வந்து 15 to 16% தான் இருக்கு. ஸோ இதை வந்து 25% நம்ம வந்து கொண்டு வரணும்னு சொல்றாங்க. ஓகே, திஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த டார்கெட் ஆஃப் மேக் இன் இந்தியா. ஓகே, ப்ளீஸ் நோட் இட் பா. ஸோ இதை வந்து என்ன பண்ணிருக்காங்க, 25% by 2022 ரிவைஸ் பண்ணிருக்காங்க பாருங்க, 25குள்ள. அப்ப நீங்க மேனுஃபேக்சரிங் செக்டர் கான்ட்ரிபியூஷன் டு ஜிடிபி 25% by 2025. ஓகே, இதெல்லாம் மறக்கக்கூடாது, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே டார்கெட்ஸ். 100 million ஜாப்ஸ், 25% to 2025. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 12 to 14% per annum growth rate இருக்கணும் அப்படின்றது. ஓகே, ஸோ அவுட்கம் சோ ஃபார் பாருங்க, இது வரைக்கும் பாருங்க, இதை நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கோமான்னு கேட்டால், FDI has increased from 16 billion in 2013 to 36 billion in 2015-16. ஸோ வித்தின் ஒரு 2 to 3 இயர்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், அதாவது FDI பயங்கர இன்க்ரீஸ் ஆயிருக்கு. But it has not increased further and it's not contributing the India's industrialization. இதுக்கப்புறம் நம்ம ஆகலன்னு சொல்றாங்க. FDI in the manufacturing sector are becoming weaker than before. Okay, it has come down to 7 billion in 2017 and 9.6 billion in 2014. So before Make in India, so FDI அதிகமாச்சு. So once Make in India policy introduce பண்ணதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா இப்போ 2017-18ல 7 billion கம்மியா இருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன அது கம்மியா இருக்கு, இந்த சென்ஸ் என்னன்னா, ஸோ த FDI மைட் பி கோஸ் டு தி ட்ரெஸரி செக்டார், சர்வீசஸ் செக்டாருக்குள்ள போயிருக்கும். ஓகேங்களா? அடுத்து FDI இன் தி சர்வீசஸ் செக்டார் இஸ் 23.5 billion. சொன்னா மோர் தென் 3 times ஆஃப் தி மேனுஃபேக்சரிங் செக்டார். ஓகே, ஸோ பாருங்க, இங்க 7 billion தான், இங்கே 23.5 billion. ஓகே, ஸோ இந்தியாஸ் ஷேர் இன் தி குளோபல் எக்ஸ்போர்ட் ஆஃப் மேனுஃபேக்சரிங் ப்ராடக்ட்ஸ் ரிமைன்ஸ் அரௌண்ட் 2%. ஓகேங்களா, which is far less than 18% share of China. ஓகேங்களா? ஸோ ப்ளீஸ் நோட்டட் பா, குளோபல் லெவல்ல சைனாவோட மேனுஃபேக்சரிங் ஷேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 18%. இந்தியாவோடது பார்த்தீங்கன்னா less than 12%, less than 2%. ஓகே, ஸோ எவ்வளோ ஒரு பொஸ்டா இருக்கிறோம். அதனால தான் நீங்கள் மோஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட் வந்து மேட் இன் சைனா, மேட் இன் சைனா அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது. ஓகே, ரைட்? ஸோ அப்போ நம்ம மேக் இன் இந்தியா பாலிசி நிறைய ஸ்ட்ரென்தன் பண்ணணும் வேண்டிய நெசசிட்டிஸ்ல இருக்கும். ரைட், நெக்ஸ்ட் போகலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ், ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி ரிப்போர்ட். ஆக்சுவலி இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்.
Okay. So financial stability report, RBI. Okay. First of all, note பண்ணிக்கங்கப்பா. FSR, financial stability report யார் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னா RBI. சிம்பிளா கொஸ்டின்ல கேட்கலாம். ஏன்னா பிகாஸ் நிறைய ரிப்போர்ட் யார் ரிலீஸ் பண்றான்னு கொஸ்டின்ல கேட்கறாங்களா யூபிஎஸ்சில. ஸோ அதனால அதே மாதிரி இன்டர்நேஷனல் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி ரிப்போர்ட்னு ஒன்று இருக்கு. ஆக்சுவலி தட் வாஸ் ரிலீஸ்ட் பை IMF. ப்ளீஸ் நோட் இட். ஓகே. ஸோ இன்டர்நேஷனல் லெவலில் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி ரிப்போர்ட் வந்துட்டு இட் இஸ் IMF. வித்தின் இந்தியா லெவலில் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட் ஸ்டெபிலிட்டி ரிப்போர்ட் வந்து RBI. Okay, so through this report மூலமா we maybe find out that so the NPA, okay, and then loan procedures, okay, and then safer level of reserve ratio எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்க முடியும். Okay, பாருங்க, the financial stability report reflects the collective assessment of subcommittee of the financial stability and development council. Okay, ஆக்சுவலி இது வந்து பாத்தீங்க அப்படின்னா யார் அசஸ் பண்றது அப்படின்னா the subcommittee of financial stability and development council. ஆக்சுவலி the financial stability development council was headed by RBI governor. ஓகேங்களா? on risk to the financial stability and the resilience of financial system. See, first of all, the committee will suggest, okay, our committee will analyze the what are the risks are associated with the financial stability. Okay, என்னென்ன ரிஸ்க் இருக்குன்னு பார்ப்பாங்க. At the same time, so what are the ways to improvise the financial system, அதையும் சஜஸ்ட் பண்ணுவாங்க என்ன பண்ணணும் அப்படின்றது. ஸோ இதுதான் இந்த ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி ரிப்போர்ட்டோட ஜிஸ்ட். ஓகேங்களா? ஸோ பாருங்க, the report also discuss the issues relating to development and regulation of financial sector. ஓகே, ஸோ நான் சொன்னல வெறும் ரிஸ்க் என்னென்ன இருக்கு அப்படின்றத மட்டும் சொல்றதை தாண்டி so what are the ways to improvise the financial system, அதுக்கு என்ன பண்ணணும், ஸோ அதோடைய ஸ்டாண்டர்ட்ஸை டெவலப் பண்றது, இல்லை நியூ ரெகுலேஷன் நார்ம்ஸ் கொண்டு வரது, ரிஃபார்ம்ஸ் கொண்டு வரது, இது எல்லாமே இந்த ஃபினான்ஷியல் டெவலப்மெண்ட் ஸ்டெபிலிட்டி ரிப்போர்ட்டை சஜஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, அப்போ த்ரூ திஸ் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி ரிப்போர்ட் we can clearly understand the entire financial system in India. ஓகே, ரைட். ஸோ பாருங்க, இப்போ இந்த ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி ரிப்போர்ட்ல என்ன நம்மளுக்கு ரிப்போர்ட் இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்க்ரீஸ் இன் பேட் லோன்ஸ். So bad loans is also called as NPA, non-performing asset. Non-performing asset அப்படின்னா, so the repayment period of loan amount exceed more than 90 days, exceed of 90 days. ஓகேங்களா? ஸோ ஞாபகம் வச்சுங்கப்பா. For example, a person within the gap of 90 days, he is not able to pay his principal and interest. ஓகே, அப்படின்னா அவரை தான் நம்ம என்பிஏ, அதாவது அவர் அந்த இதுதான் நம்ம என்ன சொல்றோம், பேட் லோன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஒருத்தர் பேங்க்ல கடன் வாங்கி இருக்கிறாரு, ஸோ வித்தின் 90 டேஸ்க்குள்ள அவரால் பிரின்சிபலோ இல்லை இன்ட்ரெஸ்ட் பே பண்ண முடியல, ஸோ த மேபி தட் அசெட் கால்ட் அஸ் நான் பெர்ஃபார்மிங் அசெட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே, ஸோ பாருங்க என்ன சொல்றாங்கன்னா, தி ஆர்பிஐ வாண்ட் தி கிராஸ், ஓகே, வாண்ட் தட் கிராஸ் நான் பெர்ஃபார்மிங் அசெட் ratio. Okay, பாருங்க, so total non-performing asset ratio of all scheduled commercial banks, ஓகேங்களா, ratio of all scheduled commercial banks may increase from 8.5% in March 2020 to 12.5% by March 2021. புரியுதுங்களா? So please note it pa. So very recent approach, 8.5% வந்துட்டு நம்ம பாருங்க, நம்ம கிட்ட இருந்த நாட் பெர்ஃபார்மிங் அசெட்ஸ் வந்துட்டு 12.5% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகே, அவ்வளோ பர்சன்டேஜ், கிட்டத்தட்ட 4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மேபி இதுக்கு நம்ம கோவிட் அப்படின்ற சிம்பிளா சொல்லலாம். எனிஹோ, ஸோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு பாருங்க. அண்ட் த கிராஸ் நான் பெர்ஃபார்மிங் அசெட் ரேஷியோ, ஓகே, மே ஆல்சோ வர்ஷன் டு high as 14.7% by the end of the current financial year. Okay, so if the adverse economic impact of COVID-19 pandemic would be the very severe. Okay, so because of that particular reasons only, okay, in the mari non-performing asset அதிகமா இருக்கு. According to experts, at least 5% of moratorium loans, okay, could turn into the NPA. புரியுதுங்களா? ஸோ கிட்டத்தட்ட நம்ம அந்த மொரட்டோரியம் அப்படின்னா வேற ஒன்றும் கிடையாதுப்பா, ஸோ சம் கன்செஷன். ஓகே, ஸோ டியூரிங் தி பீரியட் ஆஃப் கொரோனால வந்துட்டு உங்களால நீங்க கரெக்டாக இஎம்ஐயோ இல்லை அந்த லோன் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டோ பே பண்ண முடியாது. ஸோ அப்போ வந்து ஆர்பிஐ வந்து எல்லா பேங்க்ஸ் கிட்டையும் சம் எக்ஸாம்ஷன்ஸ் கேட்டாங்க. அதாவது இந்த வித்தின் 3 month 4 monthக்கு வந்துட்டு நீங்க வந்து பீப்புள் கிட்ட இருந்து அந்த டாக்ஸ், அந்த சாரி பீப்புள் கிட்ட இருந்து அந்த இன்ட்ரெஸ்ட்
இஎம்ஐ கலெக்ட் பண்றத கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னாங்க. ஓகேங்களா? ஸோ அப்ப இது இந்த பர்டிகுலர் டைம் பீரியட்ல சம் ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுக்கறது தான் நம்ம மொரட்டோரியம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பர்டிகுலர் டைம் பீரியட்ல கொடுத்த ரிலாக்ஸேஷன் மைட் பி எக்ஸ்டெண்டட் டு தி நெக்ஸ்ட் மந்த் ஆல்சோ. ஓகே, அதனாலதான் சொல்றாங்க பாருங்க, அக்கார்டிங் டு எக்ஸ்பர்ட்ஸ் அட்லீஸ்ட் 5% ஆஃப் மொரட்டோரியம் லோன்ஸ் could turn into NPA. ஓகே, அவங்க அப்படியே கண்டினியூ கட்டாம விட்டது அந்த மந்த்துக்கு மட்டும் கட்டாம இருப்பாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் அவங்க அடுத்து கட்டவே இல்லை. கிட்டத்தட்ட 5% வந்துட்டு நம்மளுக்கு NPA கன்வெர்ட் ஆயிருக்கு அப்படின்றாங்க. ஓகே, இன் தி வேக் ஆஃப் COVID-19 the RBI had announced a 6-month loan moratorium to all terms loan. சொன்னா இல்லையா, அந்த பர்டிகுலர் டைம் பீரியட் 6 month கொடுத்தாங்க. The moratorium was first given March, April, May, but later extended to June, July, August. So இந்த 6 month கொடுத்தோம். பட் அது வந்து என்ன ஆயிடுச்சு, அந்த 6 month கொடுத்த அந்த மொரட்டோரியம் பீரியட்ல கிட்டத்தட்ட 5% ஆஃப் த லோன்ஸ் வந்து NPA கன்வெர்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, வெரி இம்பார்ட்டன்ட் பா. அதாவது ஜென்ரலா NPA இன்க்ரீஸ் ஆயிடுச்சு 8.5%ல இருந்து என்ன சொல்றது 12.5% இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்றது இட் இஸ் நாட் ஆக்சுவலி இந்த பாயிண்ட் முக்கியம் தான். பட் பை வாட் ஆர் த ரீசன்ஸ் அப்படின்றத நம்ம சொல்லணுமா இல்லையா? ஸோ COVID-19 பேண்டமிக் மட்டும் சொல்லாம இந்த மாதிரி மொரட்டோரியம் லோன் கொடுத்தோம். ஸோ அதுல 5% ஆஃப் லோன்ஸ் வந்துட்டு கன்வெர்டட் இன்டு NPA அப்படின்றதையும் சொல்லணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. The COVID-19 lockdown had a significant jump. ஓகேங்களா, பாருங்க, COVID-19 lockdown had a significant impact on all industrial activities in the economy, resulting in major income loss. ஓகேங்களா, ரைட்? ஸோ பிகாஸ் ஆஃப் லாக்டவுன்னால ஸோ நிறைய இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டிஸ் வந்து லாக்ல தான் இருந்தாங்க. ஸோ தே ஆர் நாட் ஜென்ரேட்டிங் எனி கூட்ஸ், எனி சர்வீசஸ். ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு எந்த வித இம்பாக்ட், அதாவது எந்த வித ரிட்டர்ன்ஸ் இருக்காது. This has impacted their loan repayment ability. புரியுதுங்களா? அதனால தான் அவங்களால ரீபே பண்ண முடியல. So this may lead to gross domestic product contraction by 8.9% in 2021. ஸோ அதனால தான் நம்மளுடைய ஜிடிபி வந்துட்டு லாஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ஷன்னா மைனஸ். ஓகே, 8.9% குறைஞ்சிருக்கு அப்படின்றாங்க. ஓகேங்களா? சி ஆக்சுவலி யூ பீப்புள் வெரி வெல் அவேர் அபவுட் இட். அட்வான்ஸ்ட் எஸ்டிமேட்ஸ் சொல்லியிருந்தாங்கப்பா. ஓகே, அட்வான்ஸ்ட் எஸ்டிமேட்ஸ் அப்படின்னா அட்வான்ஸ் எஸ்டிமேட்ஸ் 2020-21 ஓட ஜிடிபி வந்து பார்த்தீங்கன்னா -7.7%. ஓகே, ரைட்? ஸோ அப்படின்னா நம்ம பிஃபோர் கம்ப்ளீஷன் ஆஃப் March 31st, அதுக்கு முன்னாடியே சொல்றது அட்வான்ஸ் எஸ்டிமேட்ஸ்ன்றது. ஒன்ஸ் March 31st முடிஞ்சு இப்போ ஏப்ரல் மேல வரும்போது தான் நம்மளுக்கு கிளியர் கட் பிக்சர் தெரியும். ஓகேங்களா, ரைட்? ஸோ எனிஹோ பாருங்க, இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் NPA இன்க்ரீஸ் ஆயிருக்கா. செகண்ட் பாயிண்ட் பாருங்க, செகண்டுக்கு ரீசன்ஸ் வந்துட்டு அந்த செகண்ட் வந்து நம்மளுடைய இதுல ரிப்போர்ட்ல டிக்ரீசிங் கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ. ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ அப்படின்றது நான் சொல்லியிருக்கேன். ஸோ CAR இஸ் நத்திங் பட் கேபிட்டல் டிவைடட் பை ரிஸ்க் வெயிட்டட் அசெட்ஸ் இன்டு 100 அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகே, நம்ம மொத்த கேபிட்டல்ல எவ்வளவு ரிஸ்க் அசோசியேட் ஆயிருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறதா தட் இஸ் கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ. ஸோ பாருங்க, RBI projected that capital adequacy ratio could slide to 13.3% in March 2021 under the normal scenario and to under the normal scenario and to 11.8% under the very severe stress scenario. Okay, அப்போ கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ வந்து பாத்தீங்கன்னா பேசல் 3 நார்ம்ஸ் படி பாத்தீங்க அப்படின்னா 10% மெயின்டைன் பண்ணா போதும். பட் நம்ம என்ன பண்றோம் 12%, 13, 14% கிட்ட மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறோம். நார்மலா நம்ம 13.3% வந்து கேபிட்டல் அடிக்வசி ரேட் மெயின்டைன் பண்றோம். பட் இப்ப இந்த கோவிட்னால என்ன பாத்தீங்கன்னா 11.8% வந்துட்டு மெயின்டைன் பண்றோம், குறைஞ்சிருக்கு அப்படின்றாங்க. ஸோ கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ பாருங்க, the ratio to the bank capital in relation to the risk weighted assets and current liabilities. இதான் நான் சொன்னேன். ஸோ இதான் ஃபார்முலா. ஓகே, it is also known capital to risk weighted asset ratio அப்படின்னு நம்ம சொல்லலாம். Indian scheduled commercial bank are required to maintain 9%. ஓகே, ஸோ அப்போ வந்து பேசல் 3 நார்ம்ஸ் படி 9% மெயின்டைன் பண்ணணும். ஓகே, சாரி நான் 10 சொல்றேன், 9%. பட் நம்ம பார்த்தீங்கன்னா மோர் தென் 9%, 10% தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, பாருங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பா. ஸோ இந்தியன் scheduled commercial bank required to maintain capital adequacy ratio 9%. ஓகே, ஈவன் ஸ்ட்ரெஸ் ரேட்லையும் பாருங்க we are maintaining 11.8%. Earlier the capital adequacy ratio of scheduled commercial bank decreased to 14.8% in March 2020 from 15% in 2019. பாருங்க, அதுக்கு முன்னாடி நம்ம எவ்வளவு மெயின்டைன் பண்ணியிருக்கோம் பாருங்க.
ஓகே, அது இவ்வளவு கம்மியா இருக்கு. இப்போ ரைட் நோ 11.8% கிட்ட வந்திருக்கும். ஸோ அப்போ நம்ம கேபிட்டல் அடிகசி ரேஷியோவும் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸ்டில் வி ஆர் இன் குட் லெவல் தான், பட் கம்பேரிங் டு தி இயர்லியர் ஸோ வி ரெடியூஸ்டு அப்படின்றத புரிஞ்சுக்கிறோம். அடுத்து ரிஸ்க் டு ஃபினான்ஷியல் சிஸ்டம். தி RBI said that Indian financial system remained stable despite the significant downside risk to economic prospects. Okay, even though the lockdown, COVID situation, no production, slow, lack of repayment ability, இந்த மாதிரி இருந்தா கூட we are still in stable situation தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. Okay, remain stable. The downside risk to short-term economic prospects are high due to lockdown induced disruptions. ஓகேங்களா, இந்த மாதிரி நம்ம இப்போ ரீசெண்டாக நம்ம எக்கானமி ஃபேஸ் பண்றது ஒரு ஷார்ட் டேர்ம் இம்பாக்ட் தான் அப்படின்றாங்க. ஸோ போத் சப்ளை அண்ட் டிமாண்ட் சைடு ஃபேக்டர்ஸ். ஓகே, ஸோ டிமினிஷ் தி கன்சியூமர் கான்ஃபிடன்ஸ் அண்ட் ரிஸ்க் அவர்ஷன். ஓகே, ஸோ இது எல்லாமே இருக்கு. ஓகேங்களா, பீப்புளுக்கு கான்ஃபிடன்ஸ் கம்மியாக இருக்கு. ஓகே, இன்னைக்கு ஸோ தீஸ் ஆர் ஆல் தி ரிஸ்க் அசோசியேட் வித் தி ரிஸ்க் ஃபினான்ஷியல் சிஸ்டம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாருங்க. What are the suggestions? See, first of all, நம்ம ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி ரிப்போர்ட் யார் ரிலீஸ் பண்றதுன்னு பார்த்தோம். அதுல இந்த ரிப்போர்ட்ல என்ன இருக்குன்னா ரெண்டு இம்பார்ட்டன்ட் திங்ஸ் இருக்கும். வாட் ஆர் த ரிஸ்க் அசோசியேட்டட் வித் தி ஃபினான்ஷியல் சிஸ்டம் ஒன்னு, அண்ட் வாட் ஆர் த வேஸ் டு இம்ப்ரூவைஸ் தி ஃபினான்ஷியல் சிஸ்டம் ரெண்டுமே சொல்லியிருப்பான்னு சொன்னேன். அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ரிப்போர்ட்ல கிராஸ் நான் பெர்ஃபார்மிங் அசெட் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது எதனால? பிகாஸ் ஆஃப் கோவிட் அப்படின்னு பேசணும். அடுத்து CAR கேபிட்டல் அடிகசி ரேஷ் கம்மியா இருக்குன்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். தேர்ட் திங் வந்து வாட் ஆர் த ரிஸ்க் அசோசியேட்டட் அப்படின்னு பார்க்கும்போது ஜென்ரலா ஃபினான்ஷியல் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்டேபிளா தான் இருக்கு அப்படின்றத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். ஓகேங்களா, ரைட். ஸோ இப்போ சஜஷன் சொல்றாங்க பாருங்க. ஆல் தி ஃபினான்ஷியல் இன்டர்மீடியட்டரிஸ் நீட் டு அசஸ் தி இம்பாக்ட் ஆஃப் COVID-19 ஆன் their பேலன்ஸ் ஷீட், asset liquidity, asset quality, liquidity, profitability, capital adequacy for the financial year of 2020-21 and to work out possible mitigating measures. See, first of all, financial intermediaries அப்படின்னா யாரு அப்படின்னா பேங்க்ஸ். அதாவது நாட் ஓன்லி ஃபார் பேங்க்ஸ் அண்ட் நான் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எக்ஸெட்ராஸ் எல்லாமே. ஓகே, ஸோ யாரெல்லாம் அந்த கேஷ் டிரான்சாக்ஷன்ஸ் இந்த மாதிரி பிஸ்னஸ் மணி டிரான்சாக்ஷன் பண்றாங்களோ தே ஆர் கால்ட் அஸ் பிஸ்னஸ் ஃபினான்ஷியல் இன்டர்மீடியட்டரிஸ் தான். எஸ்பெஷலி பேங்க்ஸ் வந்து நான் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஓகே, நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் NBFCன்னு சொல்றாங்க. அவங்க they check or they are going to assess their balance sheet. ஓகே, asset quality இது எல்லாத்தையுமே செக் பண்ணுங்க. ஓகே, தென் ஒன்லி வி ஆர் கோயிங் செக் பண்றது மூலமா தான் நம்ம இன்னும் கம்மிங் இயர்ஸ்ல வர்ற ப்ராப்ளத்தை வந்து மிட்டிகேட் பண்ண முடியும். ஓகே, அண்ட் தென் தி ஐடியா இஸ் டு என்ஷூர் continued credit supply to different sectors of the economy and maintain financial stability. ஓகே, ஸோ இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க அகைன் நீங்க கிரெடிட் கடன் கொடுத்தாதான் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வரும், அது மூலமா தான் நீங்க ப்ராஃபிட் earn பண்ண முடியும். பட் தேர் வில் பி அஃபெக்டட் ஏரியாஸ் இன் சம் செக்டர்ஸ் ஆஃப் தி எக்கனாமி, ரைட்? சம் செக்டர்ஸ் வந்து அஃபெக்ட் ஆயிருக்கு. நீங்க அவங்களுக்கு மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணாம யூ ஆர் கோயிங் டு கான்சென்ட்ரேட் டிஃபரெண்ட் செக்டர்ஸ். ஓகே, ஸோ அது மூலமா ஒரு இடத்துல லாஸ் ஆனாலும் இன்னொரு இடத்துல உங்களுக்கு யூ ஆர் கெட்டிங் பேமெண்ட். ஓகேங்களா, அடுத்து பாருங்க. The financial intermediaries should make risk management in tune with the emerging contingencies. ஓகேங்களா, ஸோ அப்போ வந்து we have to என்ன சொல்றாங்க, every bank or non-banking financial institutions they will assess the risk. ஓகே, அது மூலமா it will take some risk management measures எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, the risk management அப்படின்னா என்ன? building buffers and raising capital. ஓகே, நம்ம ஒரு ரிசோர்ஸ் சொல்றோம் அப்படின்னா அது மட்டும் நீங்க மெயின்டைன் பண்ணக்கூடாது, அதை தாண்டி பஃபரை மட்டும் சும்மா கொஞ்சம் வச்சுக்கிறோம். ஓகேங்களா, இப்போ 9% அப்படின்னா அந்த பஃபருக்கு தான் நம்ம 12%, 13% வச்சிருக்கிறோம். ஓகேங்களா, இப்போ எக்ஸாம்பிள் நம்ம வந்து 13% மெயின்டைன் பண்ணாதான் CAR, ஈவன் தி ஒஸ்ட் சுச்சுவேஷன்ல கூட நம்ம 11.8% கிட்ட வந்தோம். ஸோ நம்ம 9% போக கிடையாது. ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி பஃபர் பில்டிங் பஃபர்ஸ், ஓகே, அதை மெயின்டைன் பண்ணுங்க. அண்ட் வே டு திங்க் தட் ஹவு டு ரைசிங் யுவர் கேபிட்டல், எப்படி கேபிட்டல் ரைஸ் பண்றது அப்படின்னு யோசிங்க, which will strengthen the internal defense of banks against the risk posed by the COVID-19 and ensure the credit flow. So உங்களுக்கு கேபிட்டல் நல்லா இருக்கு, உங்களுக்கு பஃபர்ஸ் நிறைய வச்சிருக்கீங்க அப்படின்னா ஸோ ஈவன் உங்களால ரெகுலர் ப்ராசஸ் பண்ண முடியும். And the recapitalization plan of public sector banks and private banks, since the minimum capital requirements of banks may no longer be sufficient enough to absorb losses. Okay, see, actually பாத்தீங்க அப்படின்னா comparing to the private sector bank, public sector bank, see, totally how many number of public sector banks in India? So 12. So இந்த 12 public sector banks வந்துட்டு private banks ஓட losses ஃபேஸ் பண்றாங்க. ஓகேங்களா, நிறைய டெப்ட் எல்லாமே நெகட்டிவா இருக்கு.
See, every year recapitalization அப்படின்ற பேர்ல, so the government of India will support some amount to the public sector bank recovery procedure. ஓகேங்களா, சப்போர்ட் பண்ணிட்டே இருக்காங்க. ஈவன் 2019 பட்ஜெட் அண்ட் 2020 பட்ஜெட்லையும் பார்த்தீங்க அப்படின்னா நிர்மலா சீதாராமன் சொன்னாங்க இந்த மாதிரி இந்த பட்ஜெட்டுக்கு மேலே நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ண மாட்டோம்னு. பட் எனிகோ இந்த கோவிட்னால வேற வழி இல்லை. ஓகே, ஈவன் ரீஹாபிலிட்டேஷன்ஸ் இருந்தா கூட, ரீஹாபிலிட்டேஷன் பிளான் இருந்தா கூட, ஓகே, அது வந்து பெருசா நம்ம இந்த லாசஸை வந்து அப்சர்வ் பண்ண முடியல அப்படின்னு தான் சொல்றாங்க. பாருங்க, ஸோ ரீஹாபிலிட்டேஷன் பிளான் ஃபார் பப்ளிக் செக்டார் பேங்க், பிரைவேட் செக்டார் பேங்க், சின்ஸ் தி மினிமம் கேபிட்டல் ரெக்யர்மெண்ட் ஆஃப் பேங்க் may no longer be sufficient to absorb the losses. ஓகேங்களா, ஸோ அது ரீகேபிட்டலைசேஷன்றது ஒரு சிம்பிள், ஒரு மினிமம் அமௌண்ட் ரெக்யர்மெண்ட் இருந்தா கூட பட் சப்போர்ட் பண்ணல. த மினிமம் கேபிட்டல் ரெக்யர்மெண்ட் ஆஃப் பேங்க்ஸ் ஆர் காலிபரேட்டட் பேஸ்ட் ஆன் ஹிஸ்டாரிக் லாஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ அந்த எப்படி அந்த மினிமம், இப்போ எக்ஸாம்பிள், ஆல் 12 பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் டிமாண்டட் 2 lakh crores, 2 லட்சம் கோடி வேணும். ஆனா the government will provide in 2021 budget 2000 crores. ஓகே, எப்படி பத்தும்? ஸோ அப்போ அந்த 2000 crores அப்படின்றது என்ன அப்படின்னா மினிமம் கேபிட்டல் ரெக்யர்மெண்ட்ஸ், அது மட்டும் தான் கொடுக்க முடியும். அதுவும் எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா ஹிஸ்டாரிக்கலா பார்த்து முன்னாடி எவ்வளவு கொடுத்துருக்கோம் அப்படின்னு கொடுக்குறாங்க. ஓகே, அப்படி கொடுக்குறதும் பெருசா லாசஸா அப்சர்வ் பண்ணல. ஸோ அதனால இதெல்லாம் வந்து சஜஷன்ஸா சொல்றாங்க. ஓகேங்களா, ரைட். ஸோ நெக்ஸ்ட் போலாம்ப்பா. ஆக்சுவலி ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி ரிப்போர்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்ப்பா. Okay, next current affairs, Regenerative Vigas Yojana, right? So again this scheme பாருங்க யார் introduce பண்றது அப்படின்னா recently Ministry of Micro Small Medium Enterprise, please note it by MSME related எது வந்தாலும் important, okay, has approved a program for the benefit of artisans involved in manufacturing of agarbatti under the Regenerative Vigas Yojana. Please note it. ஏன் எம்எஸ்எம்இ ரிலேட்டட் எது இம்பார்ட்டன்ட் சொல்றேன் அப்படின்னா, எம்எஸ்எம்இயோட கிளாசிபிகேஷன் டிஃபைன் பண்ணாங்க இப்போ ரீசெண்டா கிளாசிபிகேஷன். அண்ட் தென் எம்எஸ்எம்இல பாத்தீங்கன்னா அரௌண்ட் 12 crore people are employed. 12 crore people is not just about only 12 crore. They are the representation of 12 crore families. Okay, அது மட்டும் இல்லாம so the export contribution to the MSME is around 50%. Okay, their GDP contribution is around 30%. Okay, so within next ஒரு 15 to 20 years நான் சொல்றாங்கன்னா 2030ல 50% வந்து ஜிடிபி கான்ட்ரிபியூஷன் இருக்குன்னு டார்கெட் வச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸோட இம்பார்ட்டன்ஸ் வந்து டே பை டே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்தியாஸ் இனோவேஷன், பேட்டன்ட் ஃபைலிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா மோர் தென் 60% மேல யார் இருக்கா? எம்எஸ்எம்இ தான் இருக்காங்க. ஸோ தென் ஒன்லி ஐ டோல்ட் யூ, ஸோ எம்எஸ்எம்இ இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இந்த ஸ்கீம் எஸ்பெஷலி இது அகர்பத்தி. ஓகேங்களா, ஞாபகம் வச்சுங்க, மேனுஃபேக்சரிங் ஆஃப் அகர்பத்தி. So, the program will initially include 4 pilot projects, okay, including one in northeastern part of the country. Okay, so அப்ப இனிஷியலா வந்து இந்த பைலட் ப்ராஜெக்ட் என்ன அர்த்தம், ஒரு ட்ரையலா வந்து இந்த ப்ராஜெக்ட் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. So Khadi and Village Industries Commission, KVIC, will provide the training and assistance as well as work and raw materials to the artisans working in this area in tie-up with அகர்பத்தி மேனுஃபேக்சரிங் மிஷின்ஸ். ஓகேங்களா, அப்போ ஜென்ரலா வந்து இது வந்து அகர்பத்தி ரிலேட்டடா தான் வருது. ஓகே, ஸோ இந்த ப்ரோக்ராம் எஸ்பெஷலி ஃபார் தி பெனிஃபிட் ஆஃப் ஆர்டிஷியன்ஸ், ஓகே, ஹூ ஆர் ஆல் இன்வால்வ் இன் தி மேனுஃபேக்சரிங் ஆஃப் அகர்பத்தி. ஓகேங்களா, ரைட். ஈவன் ஆக்சுவலி அகர்பத்தி அப்படின்னும் போது இட்ஸ் நாட் ஒன்லி கன்ஃபைன்டு வித் தி ஹிந்துஸ். ஓகே, ஸோ மேபி நான் எனக்கு தெரிஞ்சு கிறிஸ்டியன்ஸை தவிர மற்ற எல்லாருமே யூஸ் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, ஸோ அதனால எல்லா ஈவன் முஸ்லிம்ஸ் ஆல்சோ யூசிங் அகர்பத்தி. ஓகே, ஸோ இட் இஸ் என்ன சொல்றது, இட் இஸ் செக்குலர் ஒன். ஓகே, ஸோ எல்லா பேரும் யூஸ் பண்றாங்க. அதனால இது வந்து ஸோ இந்தியாவில் இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த பீப்புளோட வெரி வெரி பிக் டிமாண்ட்ஸ். ஓகேங்களா, அகர்பத்தி. அடுத்து பாருங்க, ஸோ ஆக்சுவலி கேவிஐசின்றது இஸ் ஸ்டாச்சுட்டரி பாடி, இட் கம்ஸ் அண்டர் தி மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட், மினிஸ்ட்ரி ஆஃப் எம்எஸ்எம்இ, charged with the planning and promotion, organization, implementation of for the development of Khadi and other village industries in rural areas. So இதோட மெயின் இம்பார்ட்டன்ட் திங்கே இதுதான். ஓகேங்களா, ஸோ ரூரல் ஏரியாஸோட வில்லேஜ் ரிலேட்டட் அந்த இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே டெவலப் பண்ணணும் அப்படின்றது தான். ஓகேங்களா, ஸோ பாருங்க, ரிவைவல் ஆஃப் அகர்பத்தி மேனுஃபேக்சரிங் இன் வில்லேஜஸ் அண்ட் ஸ்மால் டவுன்ஸ். ஓகே, ஸோ அப்போ நம்ம இன்னமும் ஸ்மால் ஏரியாஸ், தட் இஸ் வில்லேஜஸ் அண்ட் ரூரல் டவுன்ல வந்து ரூரல் அந்த டயர் 3 டயர் 4 சிட்டிஸ்ன்னு சொல்லுவோம்ல,
அந்த டவுன் ஏரியாஸ்ல பாத்தீங்கன்னா அகர்பத்தி மேனுஃபேக்சரிங் ரிவைவல் பண்ணணும் அப்படின்றதான். ப்ளீஸ் நோட்டட் ஃபார் ரிவைவல் ஆஃப் அகர்பத்தி மேனுஃபேக்சரிங் இன் வில்லேஜஸ் அண்ட் ஸ்மால் டவுன்ஸ். அடுத்து பாருங்க, generation of sustainable employment and increase in wages for the traditional artisans. ஓகே, ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு பெர்மனன்ட் சஸ்டைனபிள் அப்படின்னா நான் ஒரு பெர்மனன்ட் எம்ப்ளாய்மெண்ட் வந்து கிரியேட் பண்ணணும். ஓகே, அது மட்டும் இல்லாமல் தே கெட் மோர் வேஜஸ் ஆல்சோ. மிட்டிகேஷன் ஆஃப் தி கேப் பிட்வீன் தி இண்டிஜினியஸ் த ப்ரொடக்ஷன் அண்ட் டிமாண்ட். ஓகேங்களா, ஸோ ஜென்ரலாக வந்து தெர் வாஸ் அ ப்ராப்ளம் பிட்வீன் தி ப்ரொடக்ஷன் அண்ட் டிமாண்ட். ஓகே, ஸோ ஒன்று டிமாண்ட் இருக்கிற டயத்தில் ப்ரொடக்ஷன்ஸ் இருக்கிறது கிடையாது, இல்லை ப்ரொடக்ஷன்ஸ் ஹெவியாக பண்ணியிருக்கும் போது டிமாண்ட்ஸ் அதிகமாக இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஒரு மிஸ்மேட்ச் இருக்கு. ஸோ அதை வந்து ரெடியூஸ் பண்ணணும், அந்த டிமாண்ட் சப்ளை அந்த மிஸ்மேட்ச் இல்லாமல் அந்த கரெக்டாக இருக்கணும் அப்படின்றாங்க. ரிடக்ஷன் இன் இம்போர்ட் ஆஃப் அகர்பத்தி இன் தி கண்ட்ரி. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம நிறைய ஃபாரின்லேருந்து இம்போர்ட் பண்ணுறோம். ஓகே, அதெல்லாம் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. ஆக்சுவலி திஸ் ஸ்கீம் ஒன் ஆஃப் 2 components ஆஃப் காதி கிரமோத விகாஸ் யோஜனான்னு ஒன்று இருக்கு, which aims to promote and develop the village industries through common facilities, technological modernization and training. ஓகேங்களா, ஆக்சுவலி இந்த அகர்பத்தி மேனுஃபேக்சரிங்கே அந்த ஆர்டிஷன்ஸ்க்கு வந்துட்டு யார் ட்ரைனிங் கொடுக்குறாங்கன்னா அந்த காதி வில்லேஜ் இண்டஸ்ட்ரி தான், கேவிஐசி தான் கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ பாருங்க அந்த பாருங்க ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அண்ட் ப்ராடக்ட் இன்னோவேஷன். ஓகே, so R&D support would be given to the institution to carry out the development, new innovation, design development எல்லாமே அதெல்லாமே பண்றாங்க. ஓகே, அடுத்து activities of existing dedicated verticals of village industries. ஓகே, இதுல வந்து பாத்தீங்கன்னா அக்ரோ பேஸ்டு, ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி, மினரல் பேஸ்டு இண்டஸ்ட்ரி, ஹேண்ட்மேடு பேப்பர், லெதர், இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆக்டிவிட்டி அதுவே இது பண்றாங்க. அடுத்து கெப்பாசிட்டி பில்டிங் இஸ் நதிங் பட் ட்ரைனிங். ஓகே, அந்த ஸ்டாஃப்ஸ் அந்த ஆர்டிஷன்ஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்க்ளூசிவ் ட்ரைனிங் ப்ரோக்ராம் நடத்துறாங்க. ஓகேங்களா, அண்டு மார்க்கெட்டிங் அண்ட் பப்ளிசிட்டி போது தி வில்லேஜ் இன்ஸ்டிடியூஷன் will be provided market support by a way of preparation of product catalog. Okay, an industry directory, market research. See, பொதுவா the problem is for rural product வந்துட்டு there is lack of marketing techniques தான். ஓகேங்களா, நீங்க நிறைய ரூரல் ப்ராடக்ட் வந்து சீப்பாகவும் இருக்கும், குவாலிட்டியாகவும் இருக்கும். ஓகேங்களா, பட் அது வந்து பெருசா மார்க்கெட் பண்றது கிடையாது. ஒரு நல்ல ஒரு பிரைவேட் கம்பெனி தான் வந்து பெருசா மார்க்கெட் பண்றாங்களே தவிர இந்த மாதிரி ஒரு ரூரல் ப்ராடக்ட் வந்து பெருசா மார்க்கெட்டிங்கே இல்லை. ஸோ அப்போ அதை வந்து மார்க்கெட் பண்றதுக்கு நம்ம எக்ஸிபிஷன் நடத்துறது, மேபி இன்னைக்கு நியூஸ் பேப்பர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி வந்து தே கிவிங் அப்ரூவல் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்டேட்டஸ் டு தி அந்த பெரிய பெரிய இந்த எக்ஸிபிஷன்ஸ் எல்லாம் நடக்கும்ல, அதுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, இதெல்லாம் எதுக்குன்னா த்ரூ மார்க்கெட்டிங். ஓகே, ஸோ அவங்களோட ப்ராடக்டை மார்க்கெட் பண்ண முடியும். ஓகேப்பா, ஸோ நெக்ஸ்ட் டாபிக் இஸ் அரக்கனாமிக்ஸ். ஓகே, ஸோ இந்த அரக்கு அப்படின்றது கேள்விப்பட்டிருப்பீங்க, அரக்கு வேலி. ஸோ ஆந்திர பிரதேஷ்ல ஒன் ஆஃப் த ஏரியா. ஓகேங்களா, அதான் அரக்கு வேலி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ த அரக்கனாமிக்ஸ் அப்படின்னா தட் ரிலேட்டட் டு தட் கைண்ட் ஆஃப் சம்திங் எக்கனாமிக்ஸா சார் அப்படின்னு கேட்கலாம். ஸோ அது அந்த மாதிரி இல்லை. பாருங்க நான் என்ன சொல்றேன் அப்படின்னு. அரக்கனாமிக்ஸ் அப்படின்னும் போது ஆக்சுவலி இட் இஸ் ரிலேட்டட் டு தி அக்ரிகல்ச்சர் தான். ஓகேங்களா, ஸோ அதுல சில டிஃப்ரெண்ட் திங்ஸ் இருக்கு பாருங்க. தி ராக்ஃபெல்லர், ஓகேங்களா, த ராக்ஃபெல்லர் ஃபவுண்டேஷன் ஹேஸ் செலக்டட் நாண்டி ஃபவுண்டேஷன். ப்ளீஸ் நோட்டட் பா. இந்த நாண்டி ஃபவுண்டேஷன் அப்படின்றது ஹைதராபாத் அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்கா தெலுங்கானா. ஓகேங்களா, ஹைதராபாத் பேஸ்டு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன், ஒரு என்ஜிஓ. ஓகேங்களா, as one of the top 10 visionaries in the world for the food system vision 2050 prize. Okay, so first of all இந்த food system vision prize 2050 அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கிறோம். எனிகோ ஃபர்ஸ்ட் நம்ம அரக்கனாமிக்ஸ் தெரிஞ்சுட்டு will go into the food system vision 2050 prize. ஓகே, ஸோ இப்போ பாருங்க, அதாவது இந்த ஃபுட் சிஸ்டம் விஷன் 2050 பிரைஸ் அப்படின்னும் போது ஒரு லாங் டேர்ம் விஷன்ல ஃபுட் ஜெனரேஷன்ஸ் ஓகே அப்படி பண்றவங்களுக்கு தான் பிரைஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அதுல டாப் 10ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த நாண்டி ஃபவுண்டேஷன் வந்து பிளேஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா, எதுக்காக அப்படின்னா பாருங்க, நாண்டி வாஸ் ரெகனைஸ்டு ஃபார் இட்ஸ் அரக்கனாமிக்ஸ் மாடல். ஓகே, புரியுதா? ஸோ அப்ப இந்த அரக்கனாமிக்ஸ் மாடல் அப்படின்னா நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாருங்க,
the organization was recognized for the application of Araconomics model. Okay, maybe நம்ம இப்ப எப்படி புரிஞ்சுக்கலாம்னா Araconomics அப்படின்னா, so actually this model was developed by NGO which is present in the Hyderabad. Actually இப்ப தெலுங்கானா போயிருச்சு. In before that அது வந்து பாத்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷோட தானே. Okay, so அப்போ வந்துட்டு Hyderabad based ஒரு NGO developing some economics model which is called as Araconomics. Okay, பாருங்க, the organization was recognized for the application of Araconomics model in the regions of Arakku, okay, Andhra Pradesh. Okay, actually Arakku region is present in Andhra Pradesh. Okay, Wardha, Maharashtra and New Delhi. Okay, so பாருங்க, Araconomics என்றது எந்தெந்த ரீஜன் சொல்றாங்கன்னா Arakku, Andhra Pradesh and Wardha, Maharashtra and New Delhi, leading to the Food Vision 2050 prize that follows ABCDEFGH framework. Okay, அப்படின்னா என்னது பாருங்க, agriculture, biology, compost, decentralized decision making, entrepreneur, families, global market and headstands. ஓகேங்களா, அதாவது innovation அப்படின்னு அர்த்தம். ஓகே, அப்ப 8 ஆல்பபெட் கொடுத்திருக்காங்க. அந்த 8 ஆல்பபெட்டுக்கும் அப்ரிவேஷன் கொடுத்திருக்காங்க. ஓகே, அக்ரிகல்ச்சர், பயாலஜி, கம்போஸ்ட், டீசென்ட்ரலைஸ்ட் டிசிஷன் மேக்கிங், என்டர்பிரனர், ஃபேமிலிஸ், குளோபல் மார்க்கெட், ஹெட் ஸ்டாண்ட்ஸ். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம இந்த இதுக்குள்ள இருந்தா அப்படின்னா, ஸோ தே காட் என்னது ஃபுட் விஷன் பிரைஸ் 2050. Araconomics is a new integrated economics model that ensure profit for farmers, quality for consumers through regenerative agriculture. Please note it. So அப்போ வந்துட்டு இவங்க டெவலப் பண்ணது என்ன அப்படின்னா ரீஜெனரேட்டிவ் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம ஆர்கானிக் ஃபார்மிங் கேள்விப்பட்டிருக்கிறோம், செகண்ட் கிரீன் ரெவல்யூஷன் மாதிரி நிறைய பேசியிருக்கிறோம். ரீஜெனரேட்டிவ் அக்ரிகல்ச்சர் அப்படின்னா என்ன அப்படின்றத நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ரீஜெனரேட்டிவ் அக்ரிகல்ச்சர் அப்படின்றதுல 2 இம்பார்ட்டன்ட் திங்ஸ் வந்து ப்ராஃபிட் ஃபார் ஃபார்மர்ஸ், அட் த சேம் டைம் கண்டிப்பா ப்ராஃபிட் இருக்கணும், அண்ட் குவாலிட்டி ஃபார் கன்சியூமர்ஸ். அப்ப த ப்ராடக்ட் மைட் பி very useful to the consumers, which means quality wise சொல்றேன். ஓகே, அப்ப அந்த ப்ராடக்ட்டோட அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் வந்துட்டு that might not harming the environment. ஓகே, at the same time the people. ஓகே, யாரையுமே ஹார்ம் பண்ணாம அந்த ப்ராடக்ட்டோட குவாலிட்டி ரொம்ப சூப்பரா இருக்கு. அதனால தான் ப்ராஃபிட் ஃபார் கன்சியூமர்ஸ், குவாலிட்டி ஃபார் கன்சியூமர்ஸ், ப்ராஃபிட் ஃபார் ஃபார்மர்ஸ், quality for consumers சொல்றோம். That's a regenerative agriculture. Okay, அப்ப please note it, Araconomics அப்படின்றது it's economic model for the regenerative agriculture அப்படி தான் தெரிஞ்சுக்கணும். It is based on work with tribal farmers. Please note it, tribal farmers in Arakku nearly 20 years. Okay, and the regenerative method of farming அப்படின்றத அக்ரிகல்ச்சர்ன்றத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா அந்த tribal farmers ஓட ஒர்க் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, the economic model is a tribute to the tribal farmers of Arak region for the world-class coffee produced and launched in Paris in 2017. Okay, as well as for the high carbon landscape transformation they did in over 955 villages and thereby 25 million trees. பாருங்கப்பா, ஸோ அப்போ கார்பன் லேண்ட்ஸ்கேப் அப்படின்னா, ஸோ டு ட்ராப் தி கார்பன் டை ஆக்சைடு. ஓகே, தே பிளான்டிங் பாருங்க 955 வில்லேஜஸ்ல 25 மில்லியன் ட்ரீஸ் வந்துட்டு பிளான் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா, ரைட். ஸோ அப்போ மேபி அரக்கு இஸ் ஃபேமஸ் ஃபார் தி காஃபி இன் ஆந்திர பிரதேஷ், அரக்கு வேலி. ஓகே, ஸோ இது எல்லாமே பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. நெக்ஸ்ட் பாருங்க, Araconomics success in Arakku lead to Nandi replicating the model to support livelihood of farming communities in the village of Wardha in famous of agrarian distress. Okay, actually இந்த மாடலை வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா வர்தால ரெப்ளிகேட் பண்ணிருக்காங்க. ஸோ அங்க வந்து சக்சஸ் ஆயிருக்கு. ஓகே, as well as in New Delhi as a part of urban farms co-program. அதனாலதான் நம்ம அரக்குன்னு அப்படின்னும் போது எதுக்கு நம்ம வர்தா நம்ம நியூ டெல்லிலாம் சொல்றோம் அப்படின்னா அதே மாடல் அங்க பண்ணிருக்காங்க, சக்சஸ்ஃபுல்லா இருக்கு. So Nandi hopes to expand the footprint by creating thousands of farm livelihoods by transforming their agriculture over 1 million acres spread across India. ஓகேங்களா, ஸோ கண்டிப்பா 1 million acresல பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பாருங்க, the Rockefeller Foundation will released $1.5 lakhs. ஓகேங்களா, ஸோ at present and the balance $50,000 after the 3-month accelerated program that is intended to help Nandi realize the vision. Okay, so அவங்க சப்போர்ட் பண்றாங்க through monetary. Okay, so அப்ப நம்ம பேசுறது புரியுதுங்களா?
Okay, so அப்போ வந்து it is economics is nothing but it is a tribal farming methods. Okay, and then பாத்தீங்க அப்படின்னா it was successful in Arakku and also successful in Varda and New Delhi. Okay, so in the main tribal method of farming, tribal farming methods அப்படின்னா என்ன அப்படின்னா regenerative agriculture. அந்த regenerative agriculture தான் என்னன்னு பார்க்க போறோம். ஓகேங்களா? So the regenerative agriculture அப்படின்னும் போது two things important: profit for farmers and then quality to the consumers. ஓகேங்களா? ரெண்டுமே இருக்குன்னு சொல்றோம். So regenerative agriculture describes farming and grazing practices. Okay, farming and grazing practices that, among other benefits, reverse climate change. Okay, reverse climate change அப்படின்னா so the type of process might conserving the climate. ஓகேங்களா? By rebuilding soil organic matter and restoring degraded soil biodiversity, resulting in both carbon drawdown and improving water cycle. எல்லாமே பெஸ்டா இருக்கு பாருங்க. இது எல்லாமே ரிவர்ஸ் கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னா என்ன அர்த்தம்? சாயில் ஆர்கானிக் மேட்டர் நல்லா இருக்கு, ரீஸ்டோரிங் டீக்ரேடட் சாயில் பயோடைவர்சிட்டி. ஓகே, அண்ட் தென் கார்பன் ப்ரொடியூசிங் வந்து குறையுது, வாட்டர் சைக்கிள் இம்ப்ரூவ் ஆகுதுன்னு சொல்றாங்க. The key to regenerative agriculture is that not only does no harm, அதான் மெயின் இம்பார்ட்டன்ட், எதையுமே ஹார்ம் பண்றது இல்லை. ஓகேங்களா? டு த லேண்ட், பட் ஆக்சுவலி இம்ப்ரூவ்ஸ் இட். ஓகே, இப்போ நம்ம ஃபார்மிங் பண்றோம் அப்படின்னா சம்திங் ஏதாவது ஹார்மிங் நடக்கும். ஸோ அது எதுவுமே கிடையாது, இது வந்து இம்ப்ரூவ் பண்ணுதுன்றாங்க ஃபார்ம் பண்றது மூலம். அதான் ரீஜெனரேட்டிவ் அக்ரிகல்ச்சர், யூசிங் டெக்னாலஜிஸ் தட் ரீஜெனரேட்டிவ் அண்ட் ரீவிட்டலைஸ் தி சாயில் அண்ட் தி என்விரான்மெண்ட். ஸோ ஒன்ஸ் நீங்க சாயிலை இம்ப்ரூவைஸ் பண்ண முடியும், அட் த சேம் டைம் த என்விரான்மெண்ட் ஆல்சோ ப்ரொடெக்டட். ஓகேங்களா? தட் இஸ் தி ரீஜெனரேட்டிவ் அக்ரிகல்ச்சர். பாருங்க, regenerative agriculture leads to healthy soil capable of producing high quality nutrient dense food. Okay, and simultaneously improving rather than degrading soil land, ultimately leading to productive farms and healthy communities and economics. புரியுதுங்களா? ஸோ எல்லாமே இருக்கு இந்த ரீஜெனரேட்டிவ். அதனாலதான் ஃபார்மர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. சரி, ஃபார்மர்ஸ் அண்ட் தென் ட்ரைபல் ஃபார்மர்ஸ் ஆல்சோ ஹெல்தி சாயில் இருக்கும். ஸோ குட் குவாலிட்டி ஃபுட்டு வந்து உங்களால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ப்ராஃபிட்டும் இருக்கும், அட் த சேம் டைம் அதை கன்சியூம் பண்ற பீப்புளும் ஹெல்த்தியா இருப்பாங்க. ஆட்டோமேட்டிக்கலி ஹெல்த் இஸ் ஒன் ஆஃப் த பில்லர்ஸ் ஆஃப் என்னது building economics, right? So it is a dynamic and holistic, incorporating permaculture, okay, sustainable and self-sufficient agriculture ecosystem, permaculture அப்படின்னா. ஓகே, அண்ட் ஆர்கானிக் ஃபார்மிங் ப்ராக்டிசஸ் எல்லாமேங்க. ஓகே, இது எல்லாமே சொல்றோம். இப்போ டைனமிக்கா இந்த சுச்சுவேஷனுக்கு என்ன தேவை அப்படின்றது ஒண்ணு. அட் த சேம் டைம் வி ஆர் நாட் கோயிங் டு ஹார்மிங் என்விரான்மெண்ட் அண்ட் அதர் திங்ஸ் ஆல்சோ. ஓகே, ப்ராஃபிட் மோட்டிவோட அட் த சேம் டைம் இருக்கும், இன்க்ளூடிங் கன்சர்வேஷன் ஆஃப் டிலேஜ், கவர் கிராப்ஸ் ரொட்டேஷன்ஸ், கம்போஸ்டிங், மொபைல் அனிமல் ஷெல்டர்ஸ் அண்ட் பாஸ்டர்ஸ் கிராப்பிங் டு இன்க்ரீஸ் தி ப்ரொடக்ஷன்ஸ் ஆஃப் farmers' income, especially topsoil. Okay, it has been promoted to counter loss of world fertile soil and biodiversity. ரொம்ப important. So once people, by using the method of regenerative agriculture, they might be counter the loss of world fertile soil and biodiversity. Okay, புரியுதுங்களா? ஸோ ஃபர்டைல் சாயில் அப்படின்னா அது இன்ஃபர்டைலா மாறுது, அதை வந்து கவுண்டர் பண்ண முடியும். பயோடைவர்சிட்டி அதை லாசஸை வந்து கவுண்டர் பண்ண முடியும்னு சொல்றாங்க. along with the losses of indigenous seeds and knowledge. Seriously, there are more hybrid seeds வரும்போது நம்ம ரீசெண்டா நம்ம பழைய இண்டிஜினியஸ் சீட்ஸ்லாம் நம்ம மறந்துட்டோம். ஓகே, அதோட நாலேஜ் இல்லாமல் போச்சு. ஸோ அதையும் நம்ம வந்து என்ன பண்ண முடியும், ரெக்கவர் பண்ண முடியும் அப்படின்றாங்க த்ரூ திஸ் எக்கனாமிக்ஸ். ஓகே, எடுத்து பாருங்க, தி ஃபுட் சிஸ்டம் விஷன் பிரைஸ். ஓகேங்களா, இதை நான் சொன்னேன் 2050. ஆக்சுவலி அந்த பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் USA பேஸ்டு ராக்ஃபெல்லர் ஃபவுண்டேஷன். ஓகே, in partnership with the other two organizations, Second Muse and Open IDEO அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. Okay, actually it is a US based or organization. It is an invitation for the organization across the globe. பாருங்க, எதுக்காக இந்த இது இருக்கு அப்படின்னா food system mission prize to develop a vision of regenerative and nourishing food system that they aspire to create by the year of 2050. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப ரீசெண்டா பொல்யூட் பண்றோம், ரொம்ப என்விரான்மெண்ட்டை பொல்யூட் பண்றோம். ஃபுட் ப்ராடக்ட்ஸும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ குவாலிஃபைடாக கிடையாது. ஓகே, ரொம்ப கெமிக்கல்ஸ் ஓரியன்டாக இருக்கு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இட் கால்டஸ் என்னது ஒரு பயோ மேக்னிஃபிகேஷன். ஓகே, இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கு.
ஸோ அப்போ வந்துட்டு ஒரு 2050 நம்மளுடைய இந்த என்விரான்மெண்ட்டையும் சரி நம்மளுடைய ஃபுட் ப்ராடக்டையும் ரொம்ப ஹெல்த்தியாக ரொம்ப நேச்சுரலாக கொண்டு வரன்றதுக்காக தான் இந்த ஒரு விஷனரி ப்ரைஸ் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அதில் வந்து டாப் 10ல நம்ம இந்த இது வந்திருக்கு. ஸோ ஃபுட் சிஸ்டம் விஷன் ப்ரைஸ் இஸ் அ ஸ்டோரி அபவுட் தி ஃபியூச்சர் that addresses the following 6 interconnected themes. Okay, அப்போ என்னென்ன தீம்ஸ்? என்விரான்மெண்ட், டயட்ஸு, எக்கனாமிக்ஸு, கல்ச்சர், டெக்னாலஜி அண்ட் பாலிசி. பார்த்தீங்களா, இது எல்லாமே. ஸோ இப்போ இந்த எக்கனாமிக்ஸ் வந்து என்விரான்மெண்டலி பெனிஃபிட்டடாக இருக்கு, பீப்புள் டயட்டு, எக்கனாமிக்ஸு, கல்ச்சரு, ஈவன் டெக்னாலஜி அண்ட் பாலிசி ஆல்சோ. ஓகே, ஆல் தோஸ் 6 things ஆர் மெயின் இன்டர்கனெக்டட் தீம்ஸ். ஓகேங்களா, சி வெரி வெரி இம்பார்ட்டன்ட்பா. ஓகே, எக்கனாமிக்ஸ் நெக்ஸ்ட் போகலாம். ஓகே, ஸோ எமர்ஜென்சி கிரெடிட் லைன் கேரண்டி ஸ்கீம். ஆக்சுவலி இந்த ஸ்கீம் வந்து ரீசெண்டாக நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்துட்டு அந்த 20 lakh crore சொன்னோம் பார்த்தீங்களா, செல்ஃப் ரிலையன்ட் இந்தியா ஆத்ம நிர்பர் பாரத் அபியான்ல நம்ம ஜிடிபியில் 10% அலோகேட் பண்ணாங்கன்னு சொன்னோம். ஓகே, 20 lakh crore. அந்த 20 lakh crore 3 lakh crore வந்து எஸ்பெஷலி ஃபார் தி எம்எஸ்எம்இக்கு வந்து அலோகேட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா, எம்எஸ்எம்இக்கு. ஸோ த்ரூ எமர்ஜென்சி கிரெடிட் லைன் கேரண்டி ஸ்கீம். அப்படின்னா என்ன? எமர்ஜென்சி அப்படின்னா ஸோ சம் அன்ஃபார்ச்சுனேட் சுச்சுவேஷன், கிரெடிட் லைன் அப்படின்னும் போது லோனு, கேரண்டி ஸ்கீம் அப்படின்னா ஸோ ஒன்ஸ் நீங்க லோன் வாங்குறீங்க, இப்போ எக்ஸாம்பிள் யூ ஆர் எம்எஸ்எம்இ, யூ ஆர் கோயிங் டு அப்ரோச் த பேங்க் ஃபார் லோன்ஸ் அப்படின்னா ஸோ த பேங்க் டிமாண்ட் சம் என்னது செக்யூரிட்டிஸ் கேட்பாங்களா இல்லையா? ஸோ அப்போ அது தர வேணாம், அது செக்யூரிட்டிஸ் இல்லாமல் அண்டர் கவர்மெண்ட் கேரண்டி யூ வில் கெட் அ லோன்ஸ் அப்படின்றதான் இந்த எமர்ஜென்சி கிரெடிட் லைன் கேரண்டி ஸ்கீம். எனிஹோ வில் டிஸ்கஸ் ஒன் பை ஒன். பாருங்க, the union government has extended the emergency credit line guarantee scheme, okay, by 1 month till 30th November 2020, or till such time the amount of 3 lakh crores is sanctioned under the scheme, whichever is earlier. Okay, actually இது வந்து நம்ம செல்ஃப் ரிலையன்ட் இந்தியா அப்படின்ற ஆத்ம நிர்பர் பாரத் அபியான் வந்து கிட்டத்தட்ட ஏப்ரல் மே ஜூன் மந்தே சொல்லிட்டாங்க. ஓகே, ஸோ 1 நவம்பர் வரைக்கும் இந்த ஸ்கீம் எக்ஸ்டெண்ட் ஆகும். ஆர்எல்ஸ் இந்த 3 lakh crore வந்துட்டு சாங்ஷன் ஆகிற வரைக்கும் இந்த ஸ்கீம் இருக்கும் அப்படின்றாங்க. ஓகே, ஸோ த ஸ்கீம் வாஸ் லான்ச்ட் as a part of ஆத்ம நிர்பர் பாரத் அபியான் பேக்கேஜ் அனௌன்ஸ்டு இன் மே. ஓகே, 2020. சொல்லுங்க, மேல வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கரெக்டா இல்லையா? to mitigate and distress caused by coronavirus induced lockdown. Okay, by providing credit na kadan to different sectors, especially MSME. புரியுதுங்களா? ஸோ அதான் நான் சொன்னேன். ஓகே, இந்த 3 lakh crore especially for MSME. ஸோ அதோட அப்ஜெக்டிவ் பாருங்க, டு ப்ரொவைட் fully guaranteed and collateral free additional credit to MSME. Please note it, this is very very important. இந்த எமர்ஜென்சி கிரெடிட் லைன் கேரண்டி ஸ்கீம் அப்படின்னா ஸோ ஆக்சுவலி the guarantee was given by government on behalf of the MSME people. Okay, so to provide fully guaranteed and collateral free additional credit to MSME. ஓகேங்களா, அதான் எந்த செக்யூரிட்டிஸ் நீங்க கொடுக்க தேவையில்லை. MSMEs, business enterprises and mudra borrowers. So mudra is nothing but micro unit development refinancing agency. Okay, so mudra is nothing but what? Micro unit development and refinancing agency. Through this agency there are 3 type of loans: Sishu, Kishore, Tarun. So இந்த மாதிரி 3 type of loans கொடுக்குறாங்க. ஸோ சிஷு அப்படின்றது up to 50,000 வரைக்கும், கிஷோர் அப்படின்றது 50,000 இருந்து 5 lakhs வரைக்கும், ஸோ தருண் அப்படின்றது 5 lakhs to 10 lakhs வரைக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி 3 types of loans வந்துட்டு அவைலபிள் அண்டர் தி முத்ரா லோன்ஸ், முத்ரா ஸ்கீம்ஸ். ஓகேங்களா, ஸோ அப்போ வந்து இந்த கொலேட்ரல் ஃப்ரீ ஸ்கீம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லோன்ஸ் வந்துட்டு MSME, முத்ரா borrowers and individual loans for business purposes to the extent of 20% of their credit outstanding as 29th February 2020. ஓகேங்களா, ரைட்? ஸோ இந்த பீப்புளுக்குலாம் பெனிஃபிட்டாக இருக்கும். 100% guarantee coverage is being provided by National Credit Guarantee Trustee Company. Okay, so அந்த 100% guarantee na yaar கொடுக்கிறது? NCGTC. Okay, National Credit Guarantee Trustee Company.
whereas banks and non-banking financial companies provides loans. Okay, பொதுவாக பேங்க் NBFC லோன் வாங்கலாம். ஸோ அவங்க வந்து கொலேட்டரல் ஃப்ரீ லோன்ஸ் கொடுக்கலாம். ஸோ அதுக்கு கேரண்டி வந்துட்டு NCGTC கொடுத்துருவாங்க. ஓகே ஓகே பாருங்க. ஸோ who are all eligibility? Okay, so borrowers with credit outstanding up to 50 crore. ஓகே, அதாவது இது வரைக்கும் கடன் வாங்கியிருக்கவங்க 50 கோடி ரூபா ஓகே வரைக்கும் இது பண்ணிக்கலாம். அசான் 29th February 2020. ஓகே, ஆல்ரெடி நீங்க MSMEல இருக்கிறீங்க, ஆல்ரெடி நீங்க கடன் வச்சிருக்கிறீங்க, எவ்வளவு அவுட்ஸ்டாண்டிங் இருக்கு அப்படின்னா 50 crore வந்து அவுட்ஸ்டாண்டிங் இருந்தா கூட யூ ஆர் எலிஜிபிள் அப்படின்றாங்க. அண்ட் வித் அன் ஆனுவல் டர்ன் ஓவர் ஆஃப் அப் டு 250 crore ஆர் எலிஜிபிள் அண்டர் தி ஸ்கீம். ஓகே, ஏன்னா 250 crore தான் மேக்ரோ கம்பெனிஸ்க்கு இருக்கு. ஓகே, ஸோ சாரி மேக்ரோ மீடியம். ஸோ இந்த மைக்ரோ ஸ்மால் மீடியம் சொல்றோம்லப்பா, அந்த மீடியமோட டர்ன் ஓவர் வந்து 250 crore தான். ஸோ அதனால அது வரைக்கும் எலிஜிபிள் கொடுத்துருக்காங்க. ஈவன் நீங்க ஆல்ரெடி கடன் வந்து 25th February 2020 கனெக்ட் பண்ணும் போது நீங்க 50 crore வச்சிருந்தா கூட யூ ஆர் எலிஜிபிள் அப்படின்றாங்க. அடுத்து பாருங்க, on 1st August the government widened the scope of the 3 lakh crore ஓகே இந்த ஸ்கீம் கொடுத்தாங்க. ஓகே, by doubling up the upper ceilings of loan outstanding and including certain loans given to the professionals like doctor, lawyers and chartered accountants and business purpose and other ambit. So even அவங்களும் வந்து they are இந்த ஸ்கீம்ல வந்து லோன் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? See, because of these professionals வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு லாக்டவுனால ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ அப்போ அவங்களும் அவங்களுடைய பிசினஸ் எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு எதுக்குள்ள லோன் வாங்கிக்கலாம் அப்படின்றாங்க. ஓகே, அடுத்து பாருங்க. So tenors of loans, okay, tenor of loan provided under the scheme is 4 years, okay, including a moratorium of 1 year on principal repayment. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈவன் டெனர் அப்படின்னா என்னது, டெனன்ட் அப்படின்னும் போது நீங்கள் ஆல்ரெடி ஏதோ சம்திங் வேற ஏதோ ஒரு ஒர்க்கிங் சம்திங் நீங்கள் இன்னொன்று எடுத்திருக்கீங்க, நீ யூ ஆர் நாட் அ ஓனர் அப்படின்னும் போது ஸோ யூ ஆர் ஆல்சோ ஹேவிங் ப்ரொவிஷன்ஸ் டு கெட்டிங் லோன் இது பண்ணிக்கலாம். 4 years பாருங்க, மொரட்டோரியம் 1 year ஆன் பிரின்சிபல் ரீபேமெண்ட். ஓகேங்களா? ஸோ 1 year வரைக்கும் நீங்க ரீபே பண்ண தேவையில்லை. இன்ட்ரெஸ்ட் ரேட் அண்டர் த ஸ்கீம் கேப்டு 9.25% ஃபார் பேங்க்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், 14% ஃபார் NBFC. ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் வந்து 9.25% தான். அதே NBFC லோன் எடுத்தீங்கன்னா 14%. ஓகே, அண்ட் தென் பிரசன்ட் ஸ்டேட்டஸ் as per the data uploaded by member lending institutions of EGLS portal, the amount of 2 lakh crore has been sanctioned under the 60.611 lakh borrowers. புரியுதுங்க? 3 lakh crore பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி கொடுத்துட்டாங்க. எவ்வளவு பேருக்கு? 60 லட்சம் பேருக்கு. ஓகேங்களா? while on amount of 1.48 lakh crore has been disbursed. ஓகேங்களா? ஸோ 2 lakh crore அப்ளிகேஷன்ஸ் வந்துருக்கு, சாங்ஷன் பண்ண ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அதுல வந்து 1.5 lakh crore டிஸ்போஸ் ஆயிடுச்சு, மீதி வந்து இப்போ பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு இந்த எமர்ஜென்சி கிரெடிட் லைன் கேரண்டி ஸ்கீம், அதாவது 3 lakh crore வந்து கொடுக்கறது வந்து சீரியஸ்லி அதோட ஸ்கோப் வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி ஃபார் MSME மட்டும் நினைச்சிட்டு இருந்தோம். பட் பீப்புள் ஃப்ரம் ப்ரொஃபஷனல் லைக் டாக்டர், லாயர்ஸ், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் இவங்க எல்லாமே பெனிஃபிட் ஆவாங்க. ஓகே, அது மட்டும் இல்லாம த பீப்புள் ஹூ ஆர் ஆல்ரெடி அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட் இருந்தா கூட நீங்க இதுல லோன் எடுத்துக்கலாம் அப்படின்றதையும் சொல்றாங்க. ஓகேங்களா? ரைட். ஸோ ஒன்ஸ் லோன் எடுத்தவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா 4 yearsக்கு லோன் எடுத்துக்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் 1 year ரீபே பண்ண தேவையில்லை. அதான் பாருங்க. ஸோ டெனர் ஆஃப் லோன்ஸ். ஓகேங்களா? அவங்க டெனர் ஆஃப் லோன்ஸ் அப்படின்றவங்க லோன் எடுத்தவங்க ஃபர்ஸ்ட் லோனோட டியூரேஷன் 4 years. ஓகேங்களா? அதுல வந்து ஃபர்ஸ்ட் இயர் வந்து நீங்க என்ன பண்ணலாம், பிரின்சிபல் ரீபேமெண்ட் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேங்களா? ரைட். ஸோ இப்போ இன்ட்ரெஸ்ட் மட்டும் ரீபே பண்ணா போதும். ஓகேங்களா? ஸோ ரொம்ப நல்ல ப்ரோக்ராமா இருக்கு. சீரியஸ்லி தட் பெனிஃபிட் டு தி பீப்புள் ஹூ ஆர் ஃப்ரம் MSME அண்ட் ப்ரொஃபஷனல்ஸ். ஓகேங்களா? ஃபைனலா பாருங்க, நேஷனல் கிரெடிட் கேரண்டி ட்ரஸ்டி கம்பெனி. ஓகே, இது இவங்க தானே இப்ப நம்ம வந்து என்ன சொன்னோம், கேரண்டி கொடுக்குறாங்கன்னு சொன்னோம். இவங்க யாரு? நேஷனல் கிரெடிட் கேரண்டி ட்ரஸ்டி கம்பெனி இஸ் a private limited company incorporated under Companies Act 1956 in 2014, established by Department of Financial Services under Ministry of Finance. Please note it. இவங்க எந்த மினிஸ்ட்ரிக்குள்ள இருக்காங்க? Ministry of Finance குள்ள இருக்காங்க. A wholly owned company of Government of India to act as the common trustee company for multiple credit guarantee funds. Okay, ஸோ இப்போ இந்த 3 லட்சம் கோடி ஃபண்டுக்கு கிரெடிட் கேரண்டி இவங்க தான். ஓகேங்களா? அப்போ ஒருவேளை பீப்புள் கட்டல அப்படின்னா தே மே பி பாதர் அபவுட் இட். ஓகே, அவங்க தான் வந்து அதுக்கான கேரண்டின்றது இந்த பேங்க் கொடுக்கணும் திருப்பி.
So credit guarantee program are designed to share lending risk of lenders and in turn facilitate access to finance for the perspective of borrowers. Okay, see இந்த கேரண்டி அப்படின்னும் போது என்னன்னா, பொதுவாக பேங்க் வந்துட்டு ஒரு ஃபண்ட் லெண்ட் பண்ண சொன்னோம்னா அவங்க யோசிப்பாங்க, ஓகேங்களா, ஏன்னா திருப்பி கட்டுவாங்களான்னு ரீபேமெண்ட் ரிஸ்க் யோசிப்பாங்க. இப்போ கவர்மெண்ட் மூலம் எஸ்டாப்ளிஷ் பண்ண ஒரு ஆர்கனைசேஷன் கேரண்டி கொடுக்குறாங்க அப்படின்னா, ஸோ தே ஆர் நாட் ஹெசிடேட்டட். ஓகே, உடனே கொடுத்துருவாங்க. புரியுதுங்களா? ஆட்டோமேட்டிக்கா அவர் தான் ரீபே பண்ணணும். ஓகேங்களா, பேங்க் தான் அந்த பர்சன் தான் ரீபே பண்ணணும். அவருக்கு ரீபே பண்ணனா சிபில் ஸ்கோர் கம்மியாகும், வேற எந்த லோன்ஸ் வாங்க முடியாது, நிறைய பிரச்சனை இருக்கும். பட் அந்த பேங்க்குக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கணும்ல, ஓகே நீங்க கொடுங்க, இன்கேஸ் ஏதாவது ப்ராப்ளம் ஆயிருக்கேன் அப்படின்னு. ஸோ அந்த கேரண்டி தான் வந்துட்டு கிரெடிட் கேரண்டி ப்ரோக்ராம், இந்த நேஷனல் ட்ரஸ்டி கிரெடிட் கேரண்டி ட்ரஸ்டி கம்பெனி கொடுக்குறது. ஓகே, அதான் பாருங்களேன், டு ஷேர் தி லெண்டிங் ரிஸ்க் ஆஃப் லெண்டர்ஸ் அண்ட் இன் டர்ன் ஃபெசிலிட்டேட் ஆக்சஸ் டு ஃபினான்ஸ் for the perspective of borrowers. ஓகேங்களா, so this is very very important. Okay, so and then next anyhow, so up to we completed 10 current affairs. ஓகேங்களா, see நம்ம எதுக்கு இவ்வளவு டீடைலா டிஸ்கஸ் பண்றோம் அப்படின்னா, இது எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பா. உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் எக்ஸாம்ஸ்ல கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ அதனால தான் நம்ம வந்து ரொம்ப டீடைலாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். எனிஹோ, ஸோ இதெல்லாமே நியூ திங்ஸ் அப்படின்றனால நம்ம டீடைல் டிஸ்கஷன் தேவைப்படுது. அடுத்த வர கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே நம்ம ரொம்ப ஷார்ட்டாக டிஸ்கஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். பட் வி ஹேவ் ரொம்ப நம்ம டைம் இருக்கு அப்படின்றனால ஸோ நம்ம வந்துட்டு ரொம்ப என்ன சொல்றது, டிஸ்கஷன் கொஞ்சம் நல்லாவும் அட் த சேம் டைம் நிறைய கரண்ட் அஃபேர்ஸ் டிஸ்கஸ் பண்ண பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகே, ஸோ எனிஹோ நாளைக்கு நம்மளுக்கு அகைன் கிளாஸஸ் இருக்கு. ஸோ ரெண்டு கிளாஸஸோட பிபிடி வந்துட்டு உங்களுக்கு வந்து as soon as possible உங்களுக்கு கிடைச்சிடும். ஓகேங்களா, ஸோ ப்ளீஸ் டூ ரிவைஸ். ஓகே, if it is any issues or any things you people are not understand அப்படின்னா ப்ளீஸ் mention in the comment box or you else send the queries into the academy mail. ஓகேங்களா, academy mail or மொபைல் நம்பர் தெரியும் நினைக்கிறேன், அதுக்கு அனுப்புங்க. ஸோ அதில் நாங்கள் உங்களுக்கு செக் பண்ணி சொல்றோம். ஓகேங்களா, so anyhow, so thank you students, we'll meet you tomorrow.